அம்பலத்தை எல்லாம் வல்லான் தனையே ஏற்று அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அன்பனும் பிடியில் அகப்படும் வலையே அன்பனும் குடிமுகும் அரசே அன்பனு வலைக்கு உட்படு பரம்பொருளே அன்பனும் கரத்தமர் அமுதே அன்பனும் கடத்துள் அடங்கிடும் கடலில் அன்பனும் உயிர் ஒளி அறிவே அன்பனும் அணுவுள் அமைத்த பேரொழியே அன்புருவாம் பர சிவமே. இயற்கை உண்மையாக, இயற்கை விளக்கமாக, இயற்கை இன்பமாக எங்கும் நீக்கமர நிறைந்து விளங்கிக் கொண்டிருக்கின்ற மெய்ப்பொருளாம் அருட்பெரு ஜோதியை இந்த அவையிலே வணங்கி மகிழ்கின்றேன். ஆவடியில் வள்ளலார் பசியாற்று மையத்திலே 3வது சத்சங்க நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலே அடியனை கலந்து கொள்ள செய்து உங்களிடையே வள்ளலார் யார் என்கின்ற தலைப்பில் அல்லது பொருளிலே ஒரு சிறு உரையை ஆற்றுவதற்கான வாய்ப்பை தந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தையும் நன்றிகளையும் உரித்தாக்குகிறேன். இந்த அமைப்பை சிறப்பான முறையிலே நடத்தி கொண்டிருக்கின்ற தம்பதியர் ஜெயக்குமார் வசந்தி தங்களுடைய இல்லற பணியோடு வள்ளலார் சொன்னவாறு எதிலும் ஒரு பொது நோக்கம் இருக்க வேண்டும் என்றார். வாழ்க்கையிலே ஒரு பொது நோக்கம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம் தேவை. நமக்காக மட்டும் நாம் வாழக்கூடாது. இறைவனிடம் வேண்டும் பொழுது கூட உனக்காக நீ வேண்டாதே, இந்த உலகம் நலம் பெற இறைவனிடம் வேண்டு, அப்படி வேண்டினால் அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உனக்கும் அந்த பயன் கிடைக்கும் என்பார். அந்த வகையிலே இங்கு இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் யாரும் பசியோடு இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு உயர்ந்த எண்ணத்திலே பசியாற்று மையம் நல்ல பேர் வச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் பசிப்பிரி தீர்த்தல்பாங்க. இது பசி ஆற்று மையம். வள்ளலார் வைத்த பெயர் சத்திய தர்மசாலை. சத்தியம் என்றால் உண்மை, தர்மம் என்ற சொல்லுக்கு அறம் என்ற ஒரு பொருளும் உண்டு. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். உண்மையான அறம் எது என்றால் அந்த சத்திய தர்ம சாலை என்பார். சாலை என்பதற்கு பொருள் நான் தேடி பார்த்தேன். வழி, மார்க்கம், தடம் பல சொல்லுவாங்க. ஆனால் 2 பக்கமும் விருட்சங்கள் நிரம்பிய நடுவிலே செல்லக்கூடிய ஒரு பாதைக்கு சாலை என்று பெயர். இப்போ வள்ளலார் சொல்கிறார், உண்மையான தர்மம் அறம் எது என்று சொன்னால், அதற்கு செல்லக்கூடிய பாதை எது என்று சொன்னால் பசிப்பிணியை போக்குவதுதான். ஆகவே தான் அவர் சத்திய தர்மசாலை என்று அவர் உருவாக்கிய அந்த இடத்திற்கு பெயரை வைத்தார். அவர் வைக்கக்கூடிய பெயரெல்லாம் ஆழ்ந்த பொருள். சத்திய ஞான சபை, சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் பேர். சங்கம் அதுக்கு இவ்வளவு அடைமொழி. சமரச சுத்த சன்மார்க்க சத்தியம் என்கின்ற 4 சொற்களை சேர்த்து இந்த சங்கத்தை அமைத்தார். சன்மார்க்க கழகம் என்று முதல்ல அவர் கூட்டு பார்த்துருக்காரு. திருவள்ளுவர்ல பார்க்கிறேன், சுத்த சன்மார்க்க கழக நேர் நின்ற மாநிலியே என்று வருகிறது. வாசனை போல் அனைத்துலகம் இன்பமுற ஏத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே
தமிழழகே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. இளமடந்தை கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்வரத கண்டமிதில் தெக்கணமும் அது சிறந்த திராவிடனல் திருநாளும் தெக்கணமும் அது சிறந்த திராவிடனல் திருநாளும் அத்திலக தக்க சிறு பிறை நுதலும் தனித்தனரும் திலகமுமே திசையும் புகழ் மணக்க காய்த்ததொரு காய்தான் விளக்கமுற பழித்திடுமோ வெம்பி உதிர்த்திடுமோ எம்பாது பழிக்கினும் எனது கரத்தில் அகப்படுமோ குளக்கருதி மலமாயை குரங்கு கவர்த்திடுமோ குரங்கு கவராது எனது குறிப்பில் அகப்படினும் துளக்கமர உண்ணுவனோ அரசே அன்பெனும் அலைக்கூர் படுமரம் பொருளே அன்பெனும் கரத்தவர் அமுதே அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே அன்பெனும் உயிரொளி அறிவே அன்பெனும் வல்லல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க நல்ல மழை பொழிக நாடு வளம் பெருக வையகம் வளம் பெருக சர்க்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கங்கள் தைக்கருள் தாத்தா அருட்பெருஞ்சோ. நீங்க அந்த சார்பு இருந்தாதான் மாயையினுடைய சார்பை முழுமையா விட முடியும். மாயையினுடைய சார்பை முழுமையா விட்டால்தான் நாம் அருட்பெருஞ்சோதியாகவே ஆக முடியும். அப்போ வள்ளல் பெருமான் சொன்னது கடவுள் நிலையறிந்து அம்மயமாதல். அப்ப இந்த நிலையை அறிவது என்பது நம்மை அறிந்து கொள்வதுதான். இது ஐயா அவ்வளவு ஆணித்தரமாக எல்லாம் சொன்னாரு. ஐயா பேசின பிறகு என் பேச்செல்லாம் ரொம்ப சாதாரணம். அதனால இந்த அளவுக்கு நிறைவு செய்து கொண்டு ஐயா அவர்கள் மேலும் மேலும் நீண்டு நீள் ஆயுளும் நிறைந்த செல்வமும் நிம்மதியான வாழ்வும் எல்லா வளமும் பெற்று நீடூழி வாழ வேண்டும். வள்ளல் பெருமான் அவர்களுக்கு பூரணமாக துணை இருப்பார். பூரண அருளை பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த அளவில் என்னுடைய ஒரு சின்ன உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து நன்றி உரை
அப்படியே கொடுங்க. என்ன சாமி நீங்களே இப்படி பின்னாடி சொன்னீங்க நன்றி, வணக்கம். 10 மணிக்குள்ள வரணும், ரொம்ப தூரத்துல வரணும், அதுக்கு முன்னாடியே திட்டமிட்டு இருக்கணும். இருந்தாலும் பல்வேறு சூழல்கள், எந்த சூழல்லையும் நம்ம வந்து காரணத்தெல்லாம் சொல்லி தப்பிக்க கூடாது. அதனால என்னுடைய மனப்பூர்வமான மன்னிப்பை இந்த அரங்கத்திற்கு கேட்டு என்னுடைய பேச்சை தொடங்குகிறேன். நம்முடைய ஐயாவுடைய பேச்சை நீங்க கேட்டிருப்பீங்க. தமிழ்நாட்டில் இல்லை, உலகத்தில் இல்லை, ஐயா மாதிரி சன்மார்க்கத்தில் பேசுறதுக்கு ஒரு ஆள் கூட கிடையாதுன்றத நம்ம எல்லாரும் இன்னைக்கு உணர்ந்திருப்பீங்க. ஐயா இல்லைங்கய்யா, இது வந்து வெறும் முகஸ்துதிக்காக இல்லை. ஏன்னா இது பொய் சொல்ல முடியாது, நீங்களெல்லாம் கேட்டுன்னு இருந்தது தானே. நீங்க ஐயாவுடைய பேச்சு, நீங்க வள்ளலார் யாருன்றத அப்படியே முழுமையா எடுத்து சொல்லிட்டேன். சைவத்திலிருந்து, சன்மார்க்கத்திலிருந்து, சன்மார்க்க பெரியவர்கள் சொல்ல, நான் நேரலையில கேட்டுக்கிட்டே வந்தேன் ஐயாவுடைய பேச்சு. ஆமா, நேரலையில இல்லைன்னா அதுக்கு எதுக்காக போறதுன்னா அது 1000 பேர் 2000 பேர் 3000 பேர் பார்ப்பாங்க. ஆமா, எல்லாத்தையும் போய் சேர்த்து இல்லை, அதனாலதான். அதனால ட்ரெயின்ல வரும்போதே நேரலையில கேட்டுட்டு வந்தேன். அவ்வளவு அற்புதமான ஒரு சொற்பொழிவு. அதனால இது வந்து நம்ம முகஸ்துதிக்காக, ஒரு பாராட்டுறதுக்காக ஏதோ கமசோமான்னு சொல்றது இல்லை, உண்மையிலேயே. இன்னொன்று, ஐயா யாருன்னு உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, இல்லை சொல்லாமல் கூட இருப்பாங்க. ஐயா அதை விரும்ப மாட்டாங்க, சொல்லியிருக்க மாட்டாங்க. ஐயா வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறாரு, அவருடைய சொந்த மச்சான் ஐயா. துர்கா அம்மையாருடைய தம்பி அவர், வந்து இளைய தம்பி. அவர் ஒரே தம்பி, அவங்க 3 அக்கா இருப்பாங்க. அவ்வளவு ரொம்ப பாசமான குடும்பம். அவங்க அப்பா ஆசிரியர். அது மாதிரி அவங்க எல்லாருமே. அதுல ஐயா மட்டும்தான் சன்மார்க்கம் இளம் வயதுல இருந்தே வந்தவர். நீங்க வள்ளலாரையும் வள்ளுவரையும் இணைத்து ஒரு மன்றம் அவருடைய சொந்த ஊர்ல வச்சு இப்பவும் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. குழந்தை மருத்துவர் ஐயா. குழந்தை மருத்துவர்னா ராசியான குழந்தை மருத்துவர். இப்ப கூட நேற்றுக்கு தான் ஊர்ல இருந்தே வந்திருப்பார். நேற்று வந்தாங்க, கத்தார் போயிருந்தாரு. தோகா விமான நிலையத்திலிருந்து நேற்று தான் புறப்பட்டு நேற்று தான் வந்தாரு. நான் என்ன நினைச்சுக்கினேன், தோகாலாம் போயிட்டு வந்திருக்கிறாரு, கொஞ்சம் தாமதமா வந்துருவாரு, நம்ம அதுக்குள்ள போயிடலான்னு பார்த்தா ஐயா வந்து 9:40க்கெல்லாம் வந்துட்டாருன்னு ஜெயக்குமார் ஐயா ஃபோன் பண்ணாரு. எனக்கு ரொம்ப கூச்சமாயிடுச்சு. நாங்கய்யா உள்ளூர்ல இருந்துக்குன்னு ஐயா பேச்சை கேட்கணும்னு நான், ஐயா வந்து பதிவு போட்டிருந்தாரு, நான் இந்த மாதிரி ஆவடியில் ஐயா உங்கள் கூட்டத்துக்கு நான் வரேன்னு நான் பதில் சொல்லியிருந்தேன். ஐயா கூட்டம் சென்னையில் இங்கே ஏதாவது பக்கத்தில் இருந்தால் நான் வந்துடுவேன். அதை ஜெயக்குமார் தெரிஞ்சுக்கின்னு என்னையும் அதில் பேரை சேர்த்துட்டார். அறிமுக உரைன்னு போட்டு என்னை சேர்த்துட்டாரு. அதுக்காக நான் இப்போ வந்ததுக்கு காரணம் மன்னிப்பு கேட்கறது ஒன்று.
வள்ளல் பெருமானாருடைய அந்த வாழ்க்கை தத்துவம், வள்ளல் பெருமானாருடைய கொள்கை பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி இன்று நமது 3வது மாத சத்வீசார நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் நமது வள்ளலார் நேசன் தயவு டாக்டர் ஜெயராஜமூர்த்தி ஐயா அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்று நன்றியினை கூறுகின்றோம். நமது ஆன்மநேய சகோதர சகோதரிகள், சன்மார்க்க ஆன்மநேய சகோதரர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவரும் இன்று மதிய விருந்தை உண்டுவிட்டு செல்லுமாறு அன்புடன் வேண்டுகின்றேன். வருகை சேர்ந்த அனைத்து அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஐயா அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போர்த்தி நாங்கள் மகிழ்கிறோம். அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்ற வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி 1000 வருகிறது சுபதினம். அடுத்தவர்களை நினைப்பதெல்லாம் ஆயுள் முழுவதும் சுபதனம். இது நம்ம எல்லாரும் கேட்ட திரைப்படம் தான். நம்ம சுத்த சன்மார்க்கத்தில் ஒன்று தான் எல்லா உயிரும் சேர்த்து நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம், வழிபாடு பண்ணுறோம், தொண்டு பண்ணுறோம். பிற சமயங்கள்லாம் அந்த பழக்கங்கள் முழுமையாக இல்லை. வள்ளல் பெருமான் அந்த ஜீவாரணி ஒழுக்கத்தை முதன்மைப்படுத்தி இந்த ஜீவாரணி ஒழுக்கத்தை விரதமாக கடைபிடிக்கும் சம்சாரிகள் ஜீவன் முக்தி அடைவரை அடையாளம் சொல்லியிருக்கார். அப்பேற்பட்ட உயர்ந்த நெறி இது. அந்த உயர்ந்த நெறியை, அந்த மரபை காப்பாற்ற வந்த எங்கள் தளபதி என்றோட சன்மார்க்க தளபதி அவர்கள் என அதற்கு ஒரு சிறிய கவிதை, அது கூட நன்றி உரை. திருவெண்காடு எனும் அருளூரில் உதித்த செங்கதிரே, திருவெண்காடு எனும் அருளூரில் உதித்த செங்கதிரே, எங்கள் இதயத்தில் குடிகொண்ட இனியவரே, எங்கள் இதயத்தில் குடிகொண்ட இனியவரே, இளம் மதிபோல் மனம் கொண்ட எளியவரே. இளம் மதினா என்னது? நிலவு வர்றப்போ அந்த ரொம்ப இனிமையாக இருக்கும், வரவு ரொம்ப பிரைட்டாகிடும். அந்த இளம் மதிக்கு வந்து ஒரு அந்த அளவுக்கு அவர் குழந்தை மருத்துவம் நம்ம தண்டபாண்டிய சொன்னார். அப்போ குழந்தையோட பழகி நீங்கள் பேச கூட பாருங்கள், ஒரு தானுங்கிற அந்த கர்வமாக அவர்கிட்ட இருக்காது. ரொம்ப எளிமையாக ஒரு சாதாரண ஒரு இலக்கியவாதியை போல அற்புதமாக நம்மளுக்கு இந்த கருத்தையெல்லாம் கொடுத்தாரு. தமிழ் என்னும் அமுதுண்டு தரணி எங்கும் பவனி வரும் இலக்கிய சூரியனை, அருப்பாவெனும் கடலில் மூழ்கி முத்தொடுத்த அருட்சீலரே, எங்கள் ஆரியில் ஆன்ம நேயரே, நல் மருத்துவம் பயின்று நல் மனத்தால் நற்சேவை வளர்த்துவது இன்று பணி நிறைவு பெற்ற நாயகனே, உனக்கு பணி நிறைவே இல்லை. இதோ சுத்த சன்மார்க்க நெறி உங்களை அழைக்கிறது. உலகமெங்கும் சுத்த சன்மார்க்க நெறி கொண்டு போக ஒரு பேர் ஆயுதமாக உங்களை பயன்படுத்த இந்த சுத்த சன்மார்க்கங்களை வருக வருக என அழைக்கிறது. அன்பு உள்ளங்களே, நமது ஆவடி பசியாற்று மூலம் கடந்த 3 மாதமாக ஒரு புதிய ஒரு நிகழ்வை நான் இது 3ஆம் நிகழ்ச்சி கலந்துக்கிறேன். ஏன்னா 2 நிகழ்ச்சி நான் வடலூரில் இருந்தேன், கலந்துக்க முடியல. இன்றைக்கி கூட நாங்கள் சன்மார்க்க சாதிக்கு மையம் வடலூரில் வச்சுருக்கோம். அவருடைய தலைவருக்கு 9 ஆண்டுகளாக குழந்தைங்க. இப்போ தான் அது வளைகாப்பு. இன்னைக்கு அங்கே போய் துவைக்கி வச்சுட்டு இங்கே வரேன். ஆமாம், அங்கே போய் துவைக்கிட்டு வந்துட்டு நான் அங்கே கலந்துக்கிறேன்னு சரி நீங்கள் போயிட்டு வாங்கன்னு அனுப்பியிருக்காங்க. அதனால் இங்கே வந்து இந்த நல்லது ஒரு சொற்பொழிவை கேட்டு பயன்பட்டு, ஏன்னா பயன் பெறணும். ஒரு சொற்பொழிவு போனால் பயன் பெறணும். இப்போ ஐயா பேசுகிற பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் சுத்த சன்மார்க்கம்னு வள்ளலாரை மட்டும் பேசுவாங்க. அப்படி பேச மாட்டார் ஐயா. வாழையடி வாழையில வந்த திருக்கூட்டம் வரணும், அதெல்லாம் கரெக்டாக உணர்ந்தவர். அதனால தான் சைவத்திலிருந்து வள்ளலார் சுத்த சன்மார்க்கத்தை உயர்த்தி கொண்டு தெளிவாக சொல்லுவார். அந்த இலக்கிய நடை இருக்கிறது. நம்ம தண்டபாணி சொன்ன மாதிரி யாருக்குமே வராது. ஒன்று பக்தி மார்க்கமாக பேசிட்டு போயிடுவாங்க, இல்லை சுத்த சன்மார்க்கம் பேசுவாங்க. ஆனால் இந்த நடுவழியிலே போகணும். பெருமான் சொல்வார், நடுநாடு நடுநாடு சிவராஜன் சொல்வார்ல, அந்த நடுநாடிப்படி அதை பொது உணர்வை உணர்ந்து அற்புதமாக செயலாற்றக்கூடிய ஐயாவர்கள். நாங்கள் 2001ஆம் ஆண்டு அப்பொழுது தலைமைச் சங்கம் ஒன்று இருந்தது. அப்பொழுது மாநாடு நடத்துகிறப்ப கூட நான் இப்போ மாவட்ட செயலாளர் ஐயா தான் கலைஞர்கிட்ட கூப்பிட்டு போனேன். கலைஞர்கிட்ட கூப்பிட்டு போய் என்ன தெரியுமா சொன்னார், ஐயா உங்கள் மாநாடு நடத்தணுமா, நீங்கள் என்ன பண்ணுங்க, அவர் ஒதுங்கி நின்றுட்டார். அப்புறம் எங்களை தான் பேச விட்டார். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு படம், இந்த அரசியல் கலப்பு கூட கொஞ்சம் கூட போகாமல் அந்த ஆன்மீகம், அந்த இல்வாழ்க்கை, அந்த இதில் மட்டும் தனித்து நிற்கக்கூடியவர். நம்மளுக்கெல்லாம் உதாரணம். இப்போ நாம் கூட அரசியலில் இருக்கலாம், அரசியல் வேறு ஆன்மீகம் வேறு. ஆனால் அதில் போய் அழிஞ்சு விடக்கூடாதுங்கிறது
ஒரு உதாரண புருஷனாக இருக்கக்கூடிய ஐயா அவர்களை வாழ்த்து மகிழ்வோம். இந்த அற்புதமான நிகழ்விற்கு வந்து சிறப்பு செய்த உங்கள் அன்பு திருவடிகளை வணங்கி இந்த நன்றி உரையை நிறைவு செய்கிறேன். வருக, அருள்நலம் பெறுக, என்றும் இந்த ஆவடி பசியாற்ற வாழ்க, சுத்த சன்மாரியை வளர்க்க மென்மேலும் அன்பு சகோதரி வசந்தியும் அன்பு சகோதரர் ஆவடி ஜெயக்குமார் அவர்களும் எங்கள் மாவட்ட பொருளாளர் மிக சிறப்பு செய்கிறார்கள். சமீபத்தில் அடுத்த வாரம் 15ஆம் தேதி நமது தமிழக முதல்வர் தலைமையில் மிகப்பெரிய சர்வதேச வள்ளலார் மாநாடு கீழ்ப்பாக்கத்தில் உள்ளது. டெய்லர்ஸ் ரோட் பஸ் ஸ்டாப் தான், நீ எங்கேயும் அலைய வேண்டாம். ஸ்டாப் எதிரிலே வந்தால் நீங்கள் எங்கே இருக்கணும். 2000 மகளிர்கள் சீருடையுடன் 2000 ஆண்கள் சீருடை அரசே கொடுத்து மிகப்பெரிய ஒரு பேரணி காலை 7 மணிக்கு நடக்கும். அதனால் நீங்கள்லாம் 5:30 மணிக்கு அங்கே வந்துடணும். வந்தால் தான் அந்த அகோல் பாரதத்துக்காக இதெல்லாம் சிறப்பு செய்யலாம். என்னை உங்களை வருக வேணாம் அனைவரையும் வரவேற்று அமைகிறேன். நன்றி, வந்தனம். மாணவர்களுக்கு வகுப்பு எடுக்கின்றார் ஐயா அவங்க. அந்த நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. இதுவரை எண்ணற்ற ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய அந்த பணி தொடர்ந்து இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஏன்னா நம்ம உணவு மட்டும் வயிற்றுக்கு மட்டும் கொடுத்தா போதாது என்பதனால எல்லோரும் இதை பற்றி அறிய வேண்டும், வள்ளலாரை பற்றி தெரிந்து கொள்ளும் என்பதற்காக சத்விசாரம் என்கின்ற இந்த நிலையை ஏற்பாடு செய்து ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த சத்விசாரம் நடைபெற வேண்டும் என்பது அவருடைய விருப்பத்தின் பேரில் முதல் நிகழ்ச்சியாக நம்முடைய அம்மையார் பிரபாவதி அம்மா அவர்களை அழைத்து முதல் நிகழ்ச்சியாக இங்கு நடத்தினோம். இரண்டாவது நிகழ்ச்சியாக அடியேன் இங்கே அங்கே சத்விசாரத்தை செய்து அந்த நிகழ்வு நடைபெற்றது. இப்பொழுது ஐயா அவர்களை 3வது நிகழ்வாக இங்கு 3வது மாதம் இது தொடர்ந்து இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. ஐயா அவர்களை நாங்கள் எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜில் முத்தமிழ் மன்றத்தினுடைய நிகழ்வில் ஐயா நான் கணேசன் எல்லாம் சந்தித்தோம். ஐயா அவர்களை பாராட்டுவதற்காக அவர் ஐயா வந்திருக்காங்க. அந்த விழாவுக்கு நாங்கள் போனோம். போயிட்டு நாங்கள் அப்போ தான் பார்த்தோம். அதன் பிறகு அவருடைய ஒப்புதலின் பேரில் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்திருக்கிறோம். ஐயா அவர்களை பற்றி முதல்ல இந்த நிகழ்ச்சி வந்திருக்கின்ற ஆன்மநேய ஒருமைப்பாடுடைய பெரியோர்களே, சான்றோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என ஆவடி பசியாற்றுவித்தல் மையத்தின் சார்பாக வரவேற்கிறோம். அதே போல நம்முடைய ஐயா இன்றைய சத்விசாரத்தினுடைய விளக்கங்களை கொடுப்பதற்காக வந்திருக்கின்ற வள்ளலாருடைய நேசன், அரசு மருத்துவம் ஊரக நலத்துறையினுடைய பொறுப்பேற்று இருந்த ஐயா அவர்கள், திரு அன்பர் தெய்வமிகு டாக்டர் ஜெயராஜமூர்த்தி ஐயா அவர்களை இந்த வள்ளலார் பசியாற்றுவித்தல் மையம் அவரை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். ஐயா அவர்கள் மருத்துவத்துறையில் இருந்தாலும் அவருடைய சிறப்பான பணி தமிழ் பணி தான் அவருடைய பணி தொண்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. வள்ளலாருடைய விளக்கங்கள் மற்ற இடத்துல பேசணும்னா அவருடைய மருத்துவத்துறையை விட அதிகமான முக்கியத்துவத்தை இதுக்கு தான் ஐயா கொடுக்குறாங்க. ஏன்னா மருத்துவம் கொடுப்பதை விட ஒரு மனிதனுக்கு இது போன்ற நிகழ்வுகள் கொடுப்பது ரொம்ப சிறந்தது. அதனால்தான் தமிழ் துறையிலும் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. ஒரு மனிதனுடைய வாழ்நாளில் செய்ய வேண்டிய பெரும் கடமைகளை எல்லாம் செய்து ஒரு புத்தக ஆசிரியராக நல்ல ஒரு கவிஞரும் கூட, நல்ல பாட சொன்னால் அதை நல்லா பாடலான்னு நல்லா ரசிப்பார். ஆமாம், அதை அந்த அளவுக்கு ரசனை உள்ள ஐயா அவங்க. இப்படிப்பட்ட பன்முகைத்தன்மை உள்ளவர். அரசு மருத்துவராகவும் ஊரக நலத்துறை பணியிலையும் சிறந்து விளங்கி கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்களை இப்பொழுது நாம் அழைத்திருக்கின்றோம்.
ஐயா அவர்களை நாம் கேட்கின்ற பொழுது ஐயா அவங்க சொன்னாங்க, ஐயா நான் வந்து இந்த தலைப்பில் எடுத்துக்கிறேன். நான் இந்த தலைப்புன்னா வள்ளலார் யார்? இது இன்னைக்கு ஒரு பெரிய கேள்வி. ஒரு படத்தில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம், ரமணா படம் நினைக்கிறேன். அவரை வந்து கேட்ச் பண்ணுறதுக்காக வருவாங்க. கடைசியில் அவருடைய முழு வரலாற்றையும் தெரிந்து கொண்ட பிறகு யார் அந்த மனிதர்? இவ்வளோ மக்கள் இப்படி பேசுகிறாங்க, இப்படி செய்கிறாங்க, பண்ணுறாங்கன்னா யார் அந்த மனிதர்? நானே பார்க்கணும் போல இருக்குது அவரை. நான் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்தவன் தான், ஆனால் இருந்தாலும் நான் அவரை பார்க்கணும் போல தோணுதுன்ட்டு அந்த மனிதரே போயிட்டு அவரை பார்ப்பார். அவருடைய ஒழுக்கம், அவருடைய நேர்மை எல்லாத்தையும் பார்த்து அவரே மகிழ்ச்சி அடைவார். அதுபோன்று இன்று தமிழகத்திற்கு வள்ளலார் யார் அப்படி என்கின்ற ஒரு நிலைமை வந்திருக்கிறது. இன்று எல்லோராலும் பேசப்படக்கூடியவராக வள்ளல் பெருமான் இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் தான் ஐயா வந்து அந்த சப்ஜெக்ட் எடுத்திருக்காங்க. இங்கே நடைபெற போவது எது என்றால் சத்விசாரம். இந்த சத்விசாரத்தை பற்றி நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்லிடுறேன். இப்போது உணவு சாப்பிட்றோம். உணவு சக்தியை உடல் எடுத்துக்கொள்கிறது. எடுத்துக்கொண்ட பிறகு சகதி வெளியேற்றப்படுகிறது. அது வெளியேற்றி தான் ஆகணும். ஐயா கூட சொல்ற மலஜல உபாதைகள் அழகா அற்புதமான முறையில் இந்திரிய ஒழுக்கத்தை சொல்லுவார். அந்த அவேர்னஸ் இல்லைன்னா மனிதன் சன்மார்க்கத்தில் இருந்து பயனில்லை. அவன் உண்ணுகின்ற உணவு என்னவாக மாற வேண்டும் என்றால் அதில் கழிவாக வெளியே போயிடணும். அதுக்கு பேர் மலம்னு பேர். இந்த உடலுக்குன்னு ஒரு மொழி இருக்கு. உடலுக்குன்னு ஒரு மொழி இருக்கு. அந்த மொழிக்கு என்ன பேருன்னா வலி. அப்படி கிள்ளைங்களானா தெரியும். அப்போ தான் உடம்பு வந்து அந்த ஒரு உடல் உண்மையான நிலையில் இருக்குன்னு அர்த்தம். நம்ம அவங்க கிள்ளும்பொழுது தெரியல, அந்த வலி தெரியலன்னா அப்போ உடல் வந்து தன்னுடைய நிலையில் இல்லைன்னு அர்த்தம். இப்போ நாம் சாப்பிட்ற உணவு மலமாகிறது, மலமாக வெளியே செல்கிறது. கொடுக்குற உணவு எதன் மூலம் உள்ளே சென்று அவர்களுடைய ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற மும்மலங்களையும் அழிக்கக்கூடிய மாபெரும் சக்தியாக காதில் கொடுக்கக்கூடிய இந்த உணவு தான் மாற்றம். மனிதனாக வாழ்வதற்கு எதிர மாற்றம்னா இந்த சத்விசாரம் தான் மாற்றம். அதனால தான் வள்ளல் பெருமான் முக்கியத்துவம் கொடுத்தது சத்விசாரத்துக்கு. பரோபகாரம் எல்லாருக்கும் செய்ய சொல்கிறாரு. சத்விசாரம் பக்குவம் உள்ளவர்களுக்கு கொடுக்க சொல்லுகிறார். அப்போ இங்கே வந்து ஐயாவெல்லாம் நிறைய பெரிய மேடையில் ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கக்கூடிய இடத்தில் பேசக்கூடியவர். இந்த இடத்துல என்ன கூட நம்முடைய பரமதயாளன்னு ஒரு நண்பர் இருக்கார். ஐயா ஐயா வந்து பெரிய கூட்டங்கள்லாம் இருக்கும். ஐயா நீங்கள் ஐயா நாங்கள் வந்து சொற்பொழிக்காக கூப்பிடல ஐயாவை, நாங்கள் வந்து இங்கே சத்விசாரத்துக்காக கூப்பிட்ருக்கோம். இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவருமே தன்னை மேம்படுத்தி கொள்வதற்கான ஒரு இடமாக இதை நம்ம தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம். அப்படி இந்த மக்களையும் மேம்படுத்த தான் வள்ளல் பெருமான் வந்தார். ஆனால் வள்ளலார் யாருன்னே தெரியாமல் இன்று வரை மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அப்போ இதுக்கு ஒரு மொழி இருக்கு. வாய் வழியாக கொடுக்கக்கூடிய உணவு இந்த உடம்பை வளர்க்கிறது. இந்த உடம்புக்குன்னு ஒரு மொழி தான் நான் வலின்னு சொல்லிட்டேன். அப்போ சத்விசாரத்தின் மூலமாக செவி வழியாக கொடுக்குற உணவு மலம் ஒழிந்த நிலையில் அதுக்கு ஒரு மொழி இருக்கு. சத்விசாரத்துக்கு ஒரு மொழி இருக்கு. அது என்ன மொழின்னா அதுதான் உணர்வு. ஒரு மனிதனுடைய உணர்வு மேலாங்குகின்ற பொழுது அவன் மனிதனாக வாழ முடியும். அதனால தான் ஞானசரியில் வள்ளல் பெருமான் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்துன்னு சொல்ற அந்த உணர்வு உயிரினுடைய மொழி, வலி உடலினுடைய மொழி. அப்போ உடலினுடைய மொழியை நமக்கு தெரியும். இப்போ உணர்வினுடைய மொழி எது என்றால் உணர்வு நிலை. இதை நாம் உள்வாங்க வாங்க நம்முள் இருக்கின்ற ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற மும்மலங்களும் நம்மை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகக்கூடிய ஒரு வாய்ப்பினை இன்று ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற இந்த சபையினுடைய ஐயா
ஜெயக்குமார் வசந்தி அம்மாள் அவர்களுக்கும் அவங்க தான் கணவன் மனைவியாக இருந்து பாருங்கள் நிறைய அவங்க போகிற இடங்கள் எல்லாம் அவங்கள பாராட்டி அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிலையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்களுக்கு எல்லோருக்கும் இது போன்ற நல்ல விஷயங்கள், ஐயா நான் உணவு மட்டும் தான் கொடுக்கணுங்கய்யா, நல்ல விஷயங்கள்லாம் கொடுக்கணும்யா அப்படின்னு என்னோடய சொன்ன பிறகு தான் இந்த ஒரு ஏற்பாட்டை நீ பார்த்துருப்பீங்க. முன்ன இருந்த சபையை நீட்டாக பெருசாக ஆக்கி இதில் வந்து ஒரு 50 பேர் உட்காந்து கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்லா விரிவுபடுத்தி இதை வந்து இந்த அளவு பண்ணி நிறைய விஷயங்கள் நம்ம சத்துவி சார்ந்த நிறைய கொடுக்கணும்யா. சாப்பாடு மட்டும் போட்டால் போதாது, ஏழை எளிய மக்களுக்கு சாப்பாடு போடுறோம், சன்மார்க்கத்தில் அதை பின்பற்றி வரவங்களுக்கு நாம் நல்ல விஷயங்களை சொல்ல வேண்டாமா அப்படின்னு சொன்னதுனால தான் ஐயா அவர்களை இங்கு வரவழைத்திருக்கின்றோம். இந்த வள்ளலார் யார் என்பதை நமக்கு விளக்குவார். அதை வாங்கி நம்ம உள்ளே நிறுத்தி அந்த வள்ளலாருடைய பாதையில் செல்ல வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கருத்துமாக இருக்கிறது என்று கூறி ஐயா அவர்களை தொடருமாறு அன்போடு அழைக்கும். சும்மா பதில் சுகமாகும். அப்படி இல்லைங்க, சும்மா இரு என்றால் மனதிலே எந்த எண்ணமும் இல்லாமல் அமைதியாக மனதை அடக்குவது சும்மா இரு. எண்ணங்கள் இல்லாமல் வாழ்வது ரொம்ப கஷ்டம். நெஞ்சம் 80 கோடி தினம் நினைக்கும் தொழிலை நிமிடமும் மறக்கிறது. எவ்வளோ பெரிய தொழிற்சாலை, உலகத்திலே பெரிய தொழிற்சாலை என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன கேட்டால் என்னதுன்னா நம்முடைய நினைவு தொழிற்சாலை தான். ஒரு நாளைக்கு எவ்வளவு என்ன தூக்கம் ஒழுங்காக வர மாட்டேங்குது ஐயா. அவங்க பேருங்க பாரு, படுத்தோம்னா ஏகப்பட்ட சிந்தனை. 11 மணிக்கு படுத்தா 1 மணிக்கு தான் தூக்கம். 2 மணி நேரம் எதையாவது தேவையில்லாமல் செஞ்சுட்டு இருக்கோம். 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் தேவையில்லாமல் நடந்துச்சு. இது ஏன்டா இப்ப நினைச்சோம் நினைப்போம், திரும்பி வேற ஏதாவது வரும். அதெல்லாம் அடக்கி வாழக்கூடிய பக்குவத்தை சொல்லித்தராரு. சத்திய விசாரம் என்பது அழகாக இருக்கு. நான் பேச ஆரம்பிக்கும் போது ஒரு 20 பேர் தான் உட்கார்ந்தாங்க. நீங்க என்ன உங்களோட பத்திரிகைகள் எதில் போட்டுட்டீங்க, பத்திரிகை மாதிரி இல்லை, 50 பேர் தங்களுடைய பேரை பதிவு செய்து கொள்ள வேண்டும் போட்டுட்டீங்க. ஐயா 50 பேர் வந்துட்டாங்க ஐயா, சத்சங்க வெற்றிதாயா. வஞ்சக ரஞ்சினர் வாய் மூடி சென்றனர், வந்து திரும்பவும் வாயிலில் நின்றனர். தஞ்சாம் எமக்கருள் சாமி நீ என்றனர். சன்மார்க்க ஆடாதி சற்று மசையாது வேறு ஒன்றை நாடாதி பொய் உலகை நம்பாதி பாடாதி சன்மார்க்க சங்கத்தை சார்பி விரைந்து இனி இங்கு எம்மார்க்கவும் ஒன்றாமே சொல்லிட்டே போலாம். வள்ளலாரை பத்தி கடைசியா முடிச்சுக்கிறேன். 11 புத்தகத்துல கடைசியாக தான் ஒரு சில கேள்வி கேட்கறத எனக்கு தெரிஞ்சுதான் நான் பதில் சொல்லுவேன். அவரை பத்திய பாட்டு எழுதும்போது 2-3 பேர் தரிசனம், முதல் தரிசனம் போய் பார்த்தீங்கன்னாலே ஒரு பக்கம் சூரியன் உயிர்ச்சி கொண்டிருக்கும், அந்த ஒரு பக்கம் சந்திரன் மறைந்து கொண்டிருக்கும். எதிரே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தெரிவார். இவனுடைய ஆத்மா நம்முடைய உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட வெள்ளொளி காட்டிய கணலே. அப்படிப்பட்ட சத்திய ஞான சபை எண்ணுள் கண்டனர், சன்மார்க்க சித்தியை யான் பெற்றுக் கொண்டனர், நித்திய ஞான நிறையமது உண்டனன், நிந்தை உலகில் சந்தையை விண்டனர், சாதி சமய சழக்கெல்லாம் மற்றது சன்மார்க்க ஞான சபையிலை பெற்றது, வேதியில் சாகா வித்தையை கற்றது, மெய்யரும் சோதியின் உள்ளத்தே உற்றது, சிவமே பொருள் என்று தேற்றி என்னை சிவவெளிக்கேறும் சிகரத்தில் ஏற்றி சிவமாக்கி கொண்டதுவாய் திருச்சிற்றம்பலத்தை திருநட ஜோதி ஜோதியில் ஜோதியில் ஜோதி. எவ்வளவோ பாட்டு அழகா. இவரே சிவமாகி விட்டதாக பக்தி நெறி அறியாது மூர்க்கரோடு வெயில்வேணை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரு வண்ணம் சித்தமனம் அறிவித்து சிவமாக்கி என ஆண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு யார் வருவார் அச்சோவே என்று மாணிக்க வாங்க வாங்க சென்னரி தண்டவாணி. என்னப்பன் என்னொப்பில் என்னை மாட்கொண்டருளி வண்ண பணித்து என்னை வாவென்ற வான்கருணை சுண்ணப்போர் நீரருக்கே சென்று உதாய் கோத்தும்பி திருக்கோத்தும்பி நாடகத்தால் உன் அடியார் ஊழடித்து நானடியில் வீடகத்தை புகுந்திடுவான் புதப்பெரிது விரைகின்றேன். ஒரு பக்கத்துக்கு விளம்பரம் கொடுத்தார். என்னுடைய அருமை என்னை ஈண்டெடுத்த தாயை ஒரு கவிதை நான் வெளியில எங்களை கண்ணீர் சித்த விட்டு விட்டு சென்று விட்டாயே அப்படின்ட்டு தாத்தா இருக்கிறது கஷ்டப்பட்டது நம்மளுக்கு தான் தெரியும். இதுக்கு அந்த ஒரு பக்கத்துக்கு எப்படி லட்சம் இதாகும். அந்த லட்சத்தில் கொஞ்சமாக வாழற காலத்தில் செஞ்சிருந்தீங்கன்னா அது எப்படி பையன் எனக்கு கொடுத்தான்னு போயிருக்குமா இல்லையா. அதுக்கப்புறம் படத்திருப்பிழாவுக்கு அமைச்சர் அருகில் ஒரு வராருங்க, ஊர் பூரா ஃப்ளக்ஸ் வச்சு நான் பொய் சொல்லி யாரும் குறிப்பிட்டுதான் சொல்றேன் ஃப்ளக்ஸ் வச்சு அந்த இதுக்கு போயிருங்க. அங்கே போய் நானும் உட்காந்து மனசுக்குள்ள எனக்கு ஓடுதுங்க. சார் தாத்தா படத்துக்கு இருக்கும்போது எனக்கு உண்மையிலேயே கண்ணில் கண்ணி வச்சு நான் நம்மள்கிட்ட
அந்த கிளிகளை வந்து பா ரசா ரசா பாருப்பா இப்பா எப்பயும் எனக்கு அந்த பற்றி சொல்லுவோம் பிள்ளை மாதிரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு பிரம்மாண்டமாக அதுக்கு வந்து இவ்வளோ பேரும் கூட்டிகிட்டு அதை பற்றி பேசுகிறாங்க. அதை பற்றி பேசுகிறாங்க, அதை பற்றி பேசிக்கிறாங்க. நினச்சேன் ஏங்க உயிரோட வாழும்போது அவங்களை கவனிக்காம செத்ததுக்கு பிறகு நீ கருமாறி தீதின்னு அவங்க பேரை வச்சுக்கிட்டு படாடவும் பண்ணிட்டு இருக்கீங்க, தேவையா? வல்லார் என்ன சொல்றாரு? கருமாறி தீதியில வீண் விளைய வேண்டாம், அதுக்காக செலவு பண்ணிக்கிட்டு செத்து போனதுக்கு அப்புறம் உட்காந்து பிகுர் வில்லும் தண்ணி விளைய இங்கே கொடுக்குது அங்கே போனாக்கா மேலே பெரியார் கேட்டார், ஏட்டா இங்கே உள்ளது அங்கே போனாக்கா அவங்க வந்து அலகாபாத்துக்கு போனாராம். உள்ள நடந்த கதை போயிட்டு அங்கே போய் உட்காந்து அந்த ஆத்திரை இறங்கி தண்ணியை எடுத்து விட்டாராம். அங்கே ஒருத்தன் கவசம் பண்ணிட்டு பெருசு என்னையா பண்ணிட்டு இருக்கேன்னா ஈரோட்டில் மஞ்சள் போட்டு வந்திருக்கேன், இங்கே தண்ணி இறச்சிட்டு இருக்கேன்னாரா. ஐயோ லூசு, இங்கே இறக்கிய தண்ணி அங்கே அப்படியா ஈரோட்டுக்கு போவோம், எத்தனை மைல் ஆயிருக்குன்னா நீ என்னையா பண்ணிட்டு இருக்க? நான் மேலோகத்தில் வந்து தாக சாந்தி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா எத்தனையோ லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிற முன்னோரு அங்கே இருக்கிறான், அவனுக்கு இங்கே ஊற்றுற தண்ணி போய் சேருக்குன்னா நான் இங்கே ஊற்றுற தண்ணி ஏன்டா ஈரோடு போகக்கூடாது கேட்டாரா அவரு. அப்புறம் வந்து காக்கா வடிவத்தில் அவங்களாம் சுற்றிட்டு இருக்காங்க. அந்த காமானுங்க அம்மாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவன் ஊரில் உள்ள எல்லாம் காக்காயை விடுவான். காக்கா ரொம்ப பிஸியாகிடுங்க. யார் வீட்டுக்குங்க போவோம்? எல்லா வீட்லையும் சாம்பாரையும் அந்த வடையும் அப்பளத்தையும் கிட்டி கொஞ்சம் அப்படியே எடுத்து சாஸ்திரி எடுத்து மொட்டை மாடியில் வச்சு அது பார்க்கணும். சரி எல்லா இடத்துலையும் அம்மாவாசை ஒரு நாளைக்கு எல்லா வீட்லையும் போனாலும் மெட்ராஸ்லாம் காக்காயை கூட பார்க்க முடியாது, கஷ்டமாக இருக்குது. காக்கா வடிவத்தில் அவங்களாம் சுற்றுறாங்கன்ட்டு காக்காயை தேடிட்டு இருக்கும்போது உயிரோடு இருக்கும்போதே அவங்களுக்கு வேலைக்கு சாப்பாடை போட்டியா? எனக்கு தெரிஞ்சு பெத்த அப்பனை தெருவில் போட்டவனா இருக்கிறான். இதெல்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் நாட்டில் நடைமுறைங்க. அதாவது உயிரோடு வாழ்கின்ற போது அவர்களை நம்மளுடைய பெற்றோரை கவனித்து வாழ்ந்தோமானால் நீங்கள் கோயிலுக்கு கூட செல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. தாயின் காலடியில் சொர்க்கம் உள்ளது, நபிகள் நாயகர் சொல்கிறார். தாயின் சொர்க்கம் வந்து வேற எங்கேயோ இல்லை, இந்த தாயின் காலடியில் இருக்கும். தந்தை சொல் மிக்க மந்திரம் பிள்ளை நம்முடைய தமிழ் சொல்லுகிறது. ஆகவே கருமாரி திதி கவசம் அதுவும் பார்த்தீங்கன்னா முதல் தலத்த வருஷத்தை ஓஹோடு கொண்டாடுவான். 500 பேருக்கு சாப்பாடு போட்டு அதுக்கு 2வது வருஷம் 200 பேர் ஆகுவான், 3வது வருஷம் 100 பேர் ஆகுவான். எனக்கு தெரிஞ்சு இப்போ 10 வருஷம் வச்சுன்னா அப்புறம் 20 வருஷத்துக்கு 1000 முன்னதே விட்டுருவான். புரிஞ்சுச்சாங்க? ப்ராக்டிக்கலாக சிந்திச்சு பாருங்க. ஃபோட்டோவும் மாட்டுவான், சித்தவங்க ஃபோட்டோ. இது யாரியா? இது எங்கள் தாத்தாவோட அப்பா. அவர் செல்லடிச்சு போயிருக்கோம். அவர் அவ்வளோதான், இன்னொரு 10 வருஷத்துக்கு காணப்படுவார். அப்புறம் இது தாத்தா, அவர் கொஞ்சம் புதுசாக இருக்கும். அப்பா இருப்பார், ஐயப்பா அப்பா. ஒன்றா எல்லாம் கயண்டு போயிட்டே இருக்கும். இந்த கயட லிஸ்டெல்லாம் நம்ம எல்லாருக்கும் இருக்குன்னு வச்சுக்க. ஆனால் ஒரு சில பேர் தான் வரலாற்றில் வள்ளலார் மாதிரி உலகம் பூரா நிற்கிறாங்க. வச்சுக்கங்க. நபிகள் நாயகத்துக்கு உருவமாக வச்சுக்க முடியாது, புத்தரை வச்சுக்கோங்க. இன்னும் எவ்வளவோ ஞானிகள் வள்ளலார் போன்றவர்கள் அவர்கள் எல்லாம் அடைந்த அந்த உயர்ந்த நிலையை நாம் எல்லாம் சாதாரண ஆத்மாங்க. அவங்க எல்லாம் மகாத்மான்னு சொல்றவங்க இப்போ காந்தியை தான் மகாத்மான்னு சொல்லுவாங்க. அவர் வந்து வாழ்ந்திருக்கிறார், ஜீவாரணி ஒழுக்கத்தோட வாழ்ந்திருக்கிறாரு, அடிபட்டிருக்கிறார், விதிப்பட்டிருக்கிறார், அகிம்சையில். அந்த ஆன்மாவுக்கெல்லாம் ஒரு சிறந்த ஆன்மாவாக விளங்கியவர் நம்முடைய வள்ளல் பெருமானார். அருட்பாவை வந்து ஊரடிகள் எழுதுவார். இது ஒரு ஆன்மாவினுடைய வரலாறுன்னு எழுதிட்டார். சரணமில்லா பிரிவாழ்வு என்கின்ற அந்த அனுபவத்தை உரைக்கக்கூடிய ஒரு நூல் தான் அருட்பாவினுடைய 6 திருமுறைகள். அருளாளர்களுக்கெல்லாம் ஒரு அருளாளர் வள்ளல் பெருமானார். வள்ளலார் இஸ் த பிராக்டிஷனர். நூலடிகள் ரொம்ப இருக்குங்க. என் மேலே அவ்வளோ பாசமாக இருப்பார். என் ஊர் சாட்சி போய் பேச வச்சார். ராஜா, நீ சன்மார்க்கத்துக்கு கிடைச்சிருக்க பெரிய தூண் ராஜா. நீ வந்து நல்லா அவர்கிட்ட பாராட்டுவாரு. ஊரடிகள் எல்லாரையும் அவர் ஈஸியாக பாராட்டப்பட்டாரு. நீ பேசுறதியா நல்லா எடுப்படுதியா? ஏன் தெரியுமா? ஏன் சார் என்ன ஐயாம்மா, நீ டாக்டரா இருக்கீல்ல, அதனால நீ சொன்னா நல்லா கவனிக்கிறாங்க. ஊரடிகள் அவர் சொல்லுவாரு, இஸ் ஏ பிராக்டிஷனரா இருப்பாரு. அவர் எதையெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டாரோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு போனார். அதாவது அவர் வாழ்நாள் உள்ளாரி 51 வருஷம் தாங்க இருந்தாரு. 823 874 உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? மேட்டுக்குப்போம் கடைசியில் ஆரம்பகால வாழ்க்கையங்க. கருங்குழி, வடலூர், சிதம்பரம், மேட்டுக்குப்போம் அப்படி போன ஆட்டில் 51 வயசு தான் இருந்தார். சங்கம் கண்டார். இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு பேர் வச்சது விளக்க சொன்னால் ரொம்ப நேரம் ஆகும்.
சாலை கண்டார். இன்னைக்கு அந்த சாலைக்கு போய் பார்த்தீங்கன்னா ஏங்க எங்கேயோ கடலூர்ல உள்ள ஒரு முஸ்லீமு லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணாரு. எங்கெங்கேயோ உள்ள ஒரு இஸ்லாமியர்கள் எல்லாம் தங்களுடைய மதங்களை தாண்டி அங்க வந்து வள்ளலாருக்கு தண்ணி பாட்டில வந்து ஆயிரக்கணக்கில் அனுப்புறாங்க. சில பேர் எத்தனையோ டன் காய்கறிகள் அனுப்புகிறார்கள் என்றால் வள்ளலார் வென்று விட்டார். எங்கேயோ போயிட்டார் வள்ளலார். சங்கம் கண்டார், சாலை கண்டார், இந்த சபை கண்டார். சபையினுடைய அமைப்பு அது எண்போன வடிவத்திலே நிறைய சொல்லலாம். அவரு இதோட வீடியோல யூடியூப்ல இப்படி போட்டு பாருங்க. சபை எண்கோண வடிவத்தில் அட்டமூர்த்தியாக இறைவன் இருக்கிறான். சிம்பிள், வேற ஒண்ணும் இல்ல. என்ன நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், பஞ்சபூதங்கள் இல்லையா? அப்புறம் சந்திரன், சூரியன், அடுத்தது ஆன்மா. இது எல்லாத்துக்கும் கோயில் இருக்குங்க. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயத்துக்கு இருக்கு, சந்திரனுக்கு இருக்கு, சூரியனுக்கு இருக்கு. திங்களூர் சந்திரனுக்கு இருக்கு, சூரியனார் கோயில் சூரியனுக்கு இருக்கு. பஞ்சபூத தலங்கள்லாம் உங்களுக்கு தெரியுங்க. காளகஸ்தியிலேருந்து, திருவண்ணாமலையிலேருந்து, சிதம்பரத்திலேருந்து, திருவானைக்கா இப்படி இருக்கு இல்லையா? சிதம்பரம் பஞ்சபூத தலங்கள். ஆன்மாவுக்கு திருப்பெருந்துறையில் இருக்கு ஆத்மநாதர் கோயில். போகாதவங்களாம் போய் பாருங்க. முன்னாளும் தேவருக்கு மேலாய வேதியனை மண்ணாளு மன்னவருக்கு மாண்பாகி நின்றான். தன்னார் தமிழளிக்கு தன்பாண்டி நாட்டானை பெண்ணாளும் பாகனை பேணும் பெருத்துறையில் கண்ணால் கழகாட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை படுதுகான் அம்மானை அல்லாமலத்து கடைப்பட்ட நாயே நமசிவாய சிவய நம. அஞ்செழுத்து உள்ளரையே உள்ளவர்களை கூடாது. சிவசிவ குல பஞ்சாத்திரம், சூத்துவ பஞ்சாத்திரம், அதுசூத்துவ பஞ்சாத்திரம், காரண பஞ்சாத்திரம், மகாமனு அவர் எழுதிக்காரு. சிவாயனம அதுக்கு உங்களுக்கு தெரியும், பொது சொல்ல வேண்டிய அவசியம். நாமம் எழுத்து ஐந்தோ எல்லாம் சொல்றாரு. திருவாய் மலர்ந்தது ஈரி 2 மறையான 2 4 விக்கு எதுக்கு சாம அதரவன் அந்த வேதமோ 102 மாமொழியோ 6 திருமுறையோ அது அந்த 4 வேதங்களா இல்ல திருவருட்பாவா? எப்படி அப்படி பார்க்காதான் இப்படி பார்க்காதான் எப்படியா சொல்லு? உலக மயக்கோய் மாதவரை என்று பொன்னே சுந்தரம் பிள்ளை இன்னொரு அன்பர் பெற அகத்தியனோ வால்மீகியோ ஆதிசேடன் தானும் பகத்துவமா சம்பளத்தர் தானும் இலத்திலே சச்சிதானந்தத்தின் தன்னழி என்பேனோ லட்சுமதி ராமலிங்க வேல்னு ஒருத்தர் யாரோட ஒப்புகிறார்? நான் அப்படியே பாட்டை படிச்சுட்டு ஆடிவிட்டேன். யார் இவரை பார்த்துட்டு? அகத்தியனோ, அகத்தியன் தான் உங்களுக்கு தெரியும். தமிழ் அவரு தான் எழுதினார். முதல்ல அகத்திய கொடுத்தார். அவர் ஒரு பெரிய சித்தர். பொதிய மலை வந்தார், பேலன்ஸ் பண்ணார். அதெல்லாம் தெரியும். வடகோடு உயர் தண்டை, தென்கோடு ஆழ்ந்தனை தெரியும். இந்த அகத்தியரோ வால்மீகியோ ராமாயணம் எழுந்தவர் வால்மீகியோ ஆதிசேடன் தானோ? ஆதிசேடன் தான் தெரியும் யாருன்னு. அரங்கரத்த அரவணை வள்ளியானை இப்படியாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவதற்கு ஒப்புகளேன் ஆயினும் மின்னடைந்தேன் ஆணைக்கு நீ அருள் செய்தமையா. எய்ப்பு என்னை வந்து நலியும் போது அப்போது ஏது நான் உன்னை நினைக்க மாட்டேன். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை வள்ளியானே. திருவாழ்வார் கடைசி நேரத்துல கோமா கண்டிஷன்ல போனதுக்கு அப்புறம் ஓ நமோ நாராயண சொல்லுன்னு எங்க சொல்றது? மூச்சு ஓடிட்டு இருக்கு. இது நான் 3 நாளா ஓடிட்டு இருக்கு. சீக்கிரம் பாலை ஊத்தி முடியுமா நம்பாரு? இது நம்ம ஓடிட்டு இருக்கு. சொந்தக்காரெல்லாம் வந்து இப்ப சண்முக வழியில் எல்லாம் ஜோக்ஸ் இல்லை, சொந்தக்காரெல்லாம் தந்தையை கொடுத்து வந்துட்டாங்க. 3 பேரையும் சாப்பாடு போட்டு முடினான அவன் எப்படி ஓம் நாராயண சொல்றது? அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை வழியான அரங்கத்து அரவணை. அந்த திருமாலே படுத்திருக்கிறாருன்னா அந்த பாம்பணினா எவ்வளவு பெருசு. ஆதிசேடன் தானும் லட்சுமணனுக்கு ஆதிசேடன் அவதாரம் பண்ண ராமானுஜரின் ஆதிசேடன் அவதாரம் ராமானுஜர். திருப்பதியில போய் பெருமாளை பெருமனது யாருன்னு கேட்டா ராமானுஜர். அந்த கதையெல்லாம் நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா போகும். அரங்கத்து என்ன வாழ்வியோ ஆதிசேடன் தானோ மகத்துவமா சம்பந்த இல்லல்லோ சம்பந்தம் தான் தெரியுங்க. திருஞான சம்பந்தர் எவ்வளவு பெரிய முதல்ல ஒரு வழிபடு குருவாக ஏற்றுக்கொண்டது ஞான சம்பந்தர். ஞான சம்பந்தருக்கும் இவருக்கு என்ன எந்த விதத்துலன்னா அவரு வந்து முருகனுடைய ஒரு அவதாரம்னு சொல்லுவாங்க. ஞான சம்பந்தருடைய அவதாரம் சொல்லுவாங்க. அப்ப சம்பந்த வல்லவதாரம் இடத்திலே சச்சிதானந்தத்தின் தன்னழியன். சச்சிதானந்தம் சத்து கூட்டல் சித்து கூட்டல் ஆனந்தம். சத்
சித்துனா அறிவு, சத்துனா உண்மை, ஆனந்தம் எல்லாம் சச்சிதானந்தம். அதெல்லாம் சச்சிதானந்தம். சச்சிதானந்தம் மூணாவது பிடிச்சிங்கன்னா சத்து கூட்டல் சித்து கூட்டல் ஆனந்தம். சத்து சத்து மார்க்கம் அதான் சன்மார்க்கம். உண்மை மார்க்கத்தை காட்டுவது சன்மார்க்கம். சத் உண்மை மெய்ப்பொருள். சித்துனா அறிவு, சித்தி அதிலிருந்து சித்தி கூட்டல் ஆனந்தம். சச்சிதானந்தத்தின் தங்களின் பேரும். வெச்சுமதி ராமலிங்க வேல். வேல்னா இந்த வில். நான் என்ன டவுட் வந்துச்சு, இந்த இல்லா இந்த இல்லா கல்லுக்கு போற இல்லா, குடிக்கிற கல்லுக்கு போற இல்லா, குடிக்கிற கல்லுக்கு போற இல்லுதான் இங்க ராமலிங்க வேல். அப்படி வேல்னா யாருன்னு கேட்டாக்கா தலைவன் பேர். வேல்னா இறைவன் ஒரு கண்ணன் ஒரு வேல். குறுநீல மன்னன் அதே பொருள்லாம் சொல்லியிருக்காரு. வெச்சுமதி ராமலிங்க வேல்னு ஒருத்தர் எழுதுகிறார். அருள் பழுத்த செழுங்கடியே அகம்பழுத்த சிவஞான அமுதே முக்தி பொருள் கொழுத்த அருட்பாவை எவர்களைத்த தெய்வ மனக்கூவே என்றும் வருள் கொழுத்த அடியேக்கள் மனையிருளை அகற்றவர் மணியே வைமை பெருள் கொழுத்த வடலூர் வாழ் ராமலிங்க இந்நருளை சிந்திப்பேன்னு ஒருத்தர் எழுதுறாரு. இந்த மாதிரி சுதானந்த பாரியார் சொல்வாரு, அனைத்துலகும் அறிந்த அருட்சமய தந்தை. அனைத்துலகம் அறியார் அருட்சமய தந்தைங்க. அவர் போயிட்டு அருட்சமயங்கிறார். தந்தை பெரியார் சொல்வார், நீ எந்த சமயத்தையும் கைகொள்ள வேண்டாம், ராமலிங்க சாமியில் காட்டியிருக்கக்கூடிய ஜீவகாரணி சமயத்தை நீ ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில் வாழ், அதுவே உனக்கு இன்பத்தை தரும் சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஞானியை பற்றி சிந்திப்பதற்கு ஒரு சத்து விசாரத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆவடி வள்ளலார் பசியாற்று மையம் ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான பேருக்கு இங்கே பசியை ஆற்றிக்கக்கூடிய புண்ணியவதி பசிப்பீடி தீர்த்த பண்ணன். அது கதை எழுதிப்பார், ஊரடிகள் புத்தகத்தை எழுதிப்பாரு. அவன் குறுநில மன்னனா, அவனை குலமொட்டத்து துஞ்சிய கிள்ளி வல்லவன் பாடுவான். அவன் பெரிய மன்னனா. பசிப்பிடி தீர்த்த பண்ணன் பல்லாண்டு கால வாழ, என்னுடைய ஆயுள் காலத்தை சில எடுத்துட்டு அவன் வாழணும். ஏன்னா உலகத்துல உள்ள மக்களுடைய பசியை அவன் தீர்த்துட்டு இருக்கான், அவன் வாழணும் அப்படின்னு மன்னன் வாழ்கன்னு பெரிய மன்னன் வாழ்த்துறான். கர்ணன் கூட அடைய முடியலையா, இல்ல முக்தி கிடைக்கலையா. அவன் போயிட்டான், மேல போயிட்டான், ஆனா அவனுக்கு முக்தி கிடையாது. ஏயோ நான் செய்யாத தர்மமா, எல்லாருக்கும் வாரி வாரி கொடுத்தனையா, பொண்ணை கொடுத்தேன், பொருளை கொடுத்தேன், அதை கொடுத்தேன், தேசத்தை கொடுத்தேன், எல்லாத்தையும் கொடுத்தேன், நீ ஒன்றும் சோற கொடுக்கலையே. ஒரு நாள் பசியோட ஒருத்தன் வந்தான், அவனை கையை காட்டி விட்டேன், அந்த இடத்துல சோறு போட்டுருக்கான்னு நீ விரலை காட்டு, இந்த விரல் மட்டும் வேணா காட்டலாம், நீ அங்க போக முடியாது. நாட்டு நடப்புங்க. சோறு என்றாலே முக்தின்னு ஒரு பொருள் உண்டையா. சோறிட்டு சோறு அடைந்தார், சோத்தை போட்டு முக்தி அடைந்தார். ரொம்ப சிம்பிள். அல்லலாம் நமக்கு காட்டியது. நம்மளால் செய்யக்கூடியது என்னங்க, ரொம்ப சிம்பிளான காரியம். சமைச்சு கூட காட்டணும். நல்ல கடையில 2-3 இட்லி காலையில கொண்டு வந்து வாங்கி கொடுக்கும். பசியே இல்லாமல் இந்த உலகம் இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசையா. ஆனால் பசி என்று சிலர் இருக்கிறார்கள் என்றால் அவருடைய பசியை ஓடோடி சென்று துடைக்கக்கூடிய மகத்தான பணியை செய்யக்கூடிய வசதி. அந்த வசதி அதான் அவங்க புண்ணியவதின்னு சொன்னா என்ன, தர்மவதின்னு சொல்றேன்னா ஒரு பட்டயம், அவங்க பேர் வசதி தான். அப்படி மணிகண்டா அவ்வளோ நீ வந்து அவங்க லைவ்ல விடலாம் அப்படி ஆர்வத்தில் வரணும்னா முடிஞ்சு வேலை ரசமா இருந்தால் ஒருத்தவங்க நண்பர்கள் பற்றி மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி அடியடி இங்கே அழைத்து ஐயாலாம் பல கூட்டத்தில் பார்த்துருக்கேன். பல கூட்டங்கள் பல பேர் ஐயாவெல்லாம் பல கூட்டங்களை நான் சந்திச்சுக்கேன். இன்றைக்கு உங்களை பார்ப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கிய இந்த ஆவடி வள்ளலார் பசியாற்று மையத்தை சார்ந்த நிர்வாகிகள், அதாவது ஒரு அமைப்பு ஒரு சங்கம் திறம்பட நடத்தணும்னா அன்பர்கள் ஆதரவு ரொம்ப முக்கியம். இந்த சுற்றில் இருக்கக்கூடிய சன்மார்க்க அன்பர்கள் எல்லாம் அவங்களுக்கு தொடர்ந்து அந்த ஆதரவை கொடுப்பது ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய புகைப்படத்தை மேட்டுக்கு போயிருந்தீங்களா, அங்க போட்டிருந்தீங்க, அதெல்லாம் பார்த்து அந்த முகம் ஞாபகம் வருது. மேட்டுக்கு இருந்து செல்ஃபி எடுத்து போட்டிருக்கீங்க நீங்களும் உங்களுக்கு கணவரும். உண்மையா பொய்யா? எப்படி எனக்கு பதிஞ்சுவியா மனசுல பார்த்துட்டு இருப்பேங்க, படிக்கிறோம் தெரிஞ்சுது, பார்த்தோன்னு தெரிஞ்சு இங்கே பார்த்தாங்க. ஓ மேட்டு குப்பத்தில் அங்கே எடுத்து நீங்கள் போட்டுருக்கீங்க ஒரு செல்ஃபி, அதை நான் பார்த்தேன். வாழ்க்கலாம். நான் வந்து உங்களை வாழ்த்தக்கூடிய நிலையிலே நான் இல்லை, ஆனால் வாழ்த்தலாம். யார் வேண்டாமல் யாரை வேண்டாலும் வாழ்த்தலாம், அதுக்கு எல்லையே கிடையாது. உங்களுடைய பெரிய மனசு உதவி செய்யக்கூடிய அண்ணன் போகிறதுனா இது சொல்கிற ஒன்று உனக்கா ஒரு நிம்மதி கிடைக்குதுன்னு போகிறேன். வாங்கியா திருப்பெருந்துறை பல தடவை போயிருக்கேன். ஒன்று தத்துவ அமைப்பில் கட்டப்பட்டிருக்க கோயில் போகாதவங்க போய் பாருங்க. திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய அந்த கொடுங்கையை போய் பார்த்துக்குவாங்க. அந்த கொடுங்கைன்னா ஒரு பலகமாக இருக்கும், அது மரத்தால் செய்யப்பட்ட பலகை போல அந்த மேல் கூரை இருக்கு, அவ்வளோ மெல்லிசா இருக்கும். அது எல்லாமே தத்துவ அமைப்பு.
உள்ள போனீங்கன்னா தெரியும், உங்க நிழல் அப்படியே மூலஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த கருவறையில உங்க நிழலே படுங்க. உள்ள ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா 4 திசையிலும் அவங்க நிழல் படுங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த ஊர்ல அந்த கொடிமரம் கிடையாது, நந்தி கிடையாது, பள்ளிக்கூடம் கிடையாது. திருப்பெருந்துறையில நிறைய விஷயங்கள் இருக்கும். போனீங்கன்னா ஒருத்தர் வழிகாட்டு இருப்பா, அவர் இருக்காரா பையன் வயசான ஒருத்தர் இருக்காரா, எல்லாத்தையும் சொல்லுவாரு. சிற்பங்கள்லாம் பாருங்க, ரொம்ப அற்புதமா இருக்கும் திருப்பெருந்துறை. அது ஒரு முன்னோடியாக இருக்கு. வள்ளலாருடைய ஞான சபைக்கு அது ஒரு முன்னோடியாக இருக்கிறாரு. தெற்க பார்த்த வாசல், வள்ளலாறு தெற்க பார்த்தா வச்சுட்டு நம்ம வடக்க பார்த்து கூடுறோம். சைவ திருத்தத்துல முக்கியமான திருத்தலம் சிதம்பரம், தெற்க பார்த்து தான் இருக்கும் வாயில். நடராஜர் வந்து தெற்க பார்த்து தான் இருப்பார். அடுத்தது வந்து வைணவத்துல முக்கியமான தரம் எதுன்னு கேட்டீங்கன்னா திருவரங்கம். குடதிசை தலையை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை குண்டு காட்டி தென் திசை இலங்கை நோக்க கடல் நிற வண்ணன் தீருமா அழகை கண்டு நான் என் உடல் எனக்கு உருகுமாளோன்னு பாடுவார். அவரும் எப்படி படுத்திருக்காரு, தென் திசை இலங்கை நோக்க அப்படி படுத்திருப்பாரு. வந்த சைடத்துல பெருமாள் படுத்திருக்கிற அழகை பாருங்க அப்படிமா. அப்படியே பாதத்திலேருந்து பார்த்து வரணும், எடுத்தோன்னு தலையை பார்க்கக்கூடாது. பெரியவங்களை பார்க்கும்போது எப்படி காலையிலேருந்து பார்த்து வரணுமா, அதனால பெருமாளை பார்க்கும்போது அப்படி பார்க்கணும். முதல்ல பாதத்தை சேவிங்கோமாங்க. பாதத்தை தான் முதல்ல சேவிக்கணும். திருவனந்தபுரம் போனீங்கன்னா அனந்த பத்மநாத சாமி கோயில் போனீங்கன்னா முதல்ல பாதம், அடுத்த நெடுப்பாவம், அடுத்த தலை வரிசையாக 3 பிரிச்சு வச்சுருப்பாங்க. அது மாதிரி அங்கே எதுக்கு வேணாம். அது தெற்கு நோக்கி இருக்கும், சிதம்பரம் தெற்கு நோக்கி இருக்கும், திருப்பெருந்துறை தெற்கு நோக்கி இருக்கும். வள்ளல் பெருமானார் சத்திய ஞான சபையை தெற்கு நோக்கி வைத்திருப்பார். அற்புதம். ஒரு தாமரை மலரை கவிழ்த்து வைத்தது போல அதற்கு நிறைய தத்துவ அமைப்புகள்லாம் இருக்கு. ஞான சபை சரவணானந்தா புத்தகம் எழுதிப்பார். சத்திய ஞான சபையோட அமைப்பு உள்ள படிச்சு பாருங்க, எல்லாமே இருக்கு. 36 தத்துவங்கள், 96 தத்துவங்கள் சொல்லிட்டே போறாங்க. அப்படி வள்ளலார் யார்? இப்ப நான் அவர் என்ன சொல்றது, ஒரு தமிழறிஞர் சொல்றதா, ஒரு ஞானின்னு சொல்றதா, ஒரு புலவின்னு சொல்றதா, ஒரு புலவர்னு சொல்றதா, உரைநடை ஆசிரியர் சொல்றதா, ஒரு சீர்திருத்தவாதின்னு சொல்றதா, ஒரு அருளாளர் சொல்றதா, சித்த மருத்துவர் சொல்றதா, சித்தர்னு சொல்றதா? அட்டமா சித்திகள் எல்லாம் கைவர பெற்றவர். அனிமா, மகிமா, லகிமா, துரும்ப மலையை துரும்பாக்குலேருந்து ஈயத்தை பொண்ணா மாத்துறது, அலுமினியத்தை பொண்ணா மாத்துறது. அவர் அப்படியே தொட்டா கம்ப்ளைண்ட் போயிருக்கீங்க அந்த காலத்துல. போலீஸ் கம்ப்ளைண்ட் யாரும் சொன்னீங்க, இவர் வந்து எல்லா வேலையெல்லாம் பண்ணிட்டு சித்து வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, மக்களை ஏமாத்திட்டு இருக்காரு அப்படின்லாம் வந்துட்டான் போலீஸ்கார. இருக்குங்க படிச்சு பார்த்த ஒரு புத்தகத்துல என்னையா செஞ்சிருக்கீங்க, என்ன நடக்குதுனாக்கா அது மாதிரி விசாரிச்சுக்கிறாங்க. ஒரு வெள்ளி பூன் வச்சிருந்தாராம், வந்து விசாரிக்கிறவன் கலெக்டர் மாதிரி ரேங்க்ல உள்ளவன். அதை கையில வாங்கினான். அது வள்ளல் விடுமா இப்படி வாங்கிட்டு திரும்பி அந்த ஒரு கையில கொடுத்தார். இவர் எந்த இடத்த தொட்டாரோ அந்த இடம் மட்டும் பொண்ணா மாறிடுச்சான். அவன் பார்த்துட்டு ஆடி போயிட்டான். இது என்னடா இது, ஐயோ நம்ம தெரியாம ஏதோ ஒரு இடத்துல உள்ள புதுக்கோம் அப்படின்ட்டு உள்ள ஓடிட்டாங்க. எவ்வளவு சித்துக்கெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க தர்மசாலை. இதெல்லாம் வந்து அற்புதங்கள்ல நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. இங்க சென்னையிலே நிறைய அற்புதங்கள்லாம் பண்ணியிருக்கிறாரு. அங்க போய் பாத்தீங்கன்னா தர்மசாலை ஆரம்பிச்சு விட்டாருங்க. இது நடத்துறது கஷ்டம்லாம் சொல்லியிருக்காங்க. அது ஒரு டீக்ரேட் பண்றதுக்கு 4 பேர் இருப்பாங்க கூட. இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். நாளைக்கு சோறுன்னு நிறைய பேர் வந்து உட்காந்தானா நீ எல்லாரும் சோறு போட முடியுமா? அப்ப அவன் பாதியில எழுந்து போயிட்டு வேற மாதிரி பேசுவாங்க. அது நடக்கும். நடத்தியா இது ஒரு நடத்தி ஆரம்பிச்சாரியா ஒரு மாதிரி வந்துட்டு ஐயா என்னய்யா நாளைக்கு சமைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அரிசியும் இல்லை, எதுவும் இல்லை, சாதம் இல்லை அப்படியா, நான் பார்த்துக்கிறேன். இப்போ நைட்டோட நைட்டா குறிஞ்சிப்பாடியிலாவது ஒரு அன்பர் கொண்டு மாட்டு வண்டியில் கொண்டாந்து இறக்குனாராம். அரிசி ஆலையில் போட்டு அரைச்ச புட்டுக்கல் அரிசி தனியா, பச்சை அரிசி தனியா போட்டா அது ஓடுங்க ஒரு மாசத்துக்கு. எப்படி ஒரு அது மாதிரி அற்புதங்கள் நீங்கள் நாங்களாம் நடத்த முடியாது. சென்னை சென்ற மாட்டேன் உடனே நம்ம தான் செஞ்சு பார்க்கலாமா? சாப்பாடு வந்து ஒரு 10 பேருக்கு தான் இருக்குது. 10 பேருக்கு தான் நம்ம போடலாம். என்ன சாப்பிட்டு போயிட்டான். ஒரு 50 பேர் இந்த மாதிரி வந்து உட்காந்துட்டாங்க மந்தியில. இதெல்லாம் இருக்குங்க அற்புதங்கள் இல்லை. நான் ஆனால் மிகைப்பட்டுதான் சொல்லுவீங்க. பெருமாட்ட சொல்றாங்களா, இலைய போடு நான் பார்த்துக்கிறேன். எடுத்து வாங்க அண்ணா வெட்டியாது, அந்த அண்ணன் போடப்பாங்க, அண்ணன் வெட்டிப்பாங்க. எடுத்து போட 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 உள்ளுக்குள்ளேருந்து நீங்க வந்து மணிமேகலையில் அட்சய பாத்திரத்தை வச்சிருந்தான்னு நம்ம கேள்விப்படுறோம். ஆனா இவரு கையில ஒரு அட்சய பாத்திரத்தை வச்சு அன்னத்தை அப்படி போட்டு எல்லாம் ஆடி போயிருக்காங்க. கூட இருந்தவங்க ஐயோ இல்லை அப்படியே ஒரு பெரிய மகான் தாயான்ட்டு இல்லை வேர்த்து வெள்ளத்து போயிருக்கு. அது மாதிரி தர்மசாலைகள்லாம் சில குளறுபடியெல்லாம் நடந்துருக்குங்க. யாரும் வேலை செய்யாமல் போட்டு சமையாமல் அவங்க ஜுரம் அடிக்குதுன்னா படுத்து வச்சிருக்காங்க.
இவருக்கு வந்து அவருடைய உடனே என்ன ஆகிட்டாரா, அவர்கிட்ட ஒரு பெரிய யாகம் பிரம்மதண்டி யாகம் மாதிரி நெருப்பை போட்டு எரிய விட்டு போல தவம் பண்ணி அவ்வளோ பெரிய ஜுரத்தை எந்த கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா எல்லாம் ஆடி போய் ஐயோ அப்படின்ட்டு எல்லாரும் ஜுரம்லாம் சரியா வச்சான். மறுநாள்லேருந்து தர்மசாலை நார்மலா ஆயிடுச்சான். இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அற்புதங்கள் எல்லாம் அட்டமா சித்தி அவ்வளவும் இருக்கிறாருங்க. இது தனி, அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் விட்டுருங்க. நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை, அது உயர்ந்த சிந்தனைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு வாழுங்கள் என்று சொன்னார். அப்படி பார்க்கும்போது இன்னொரு சித்த மருத்துவராக அவர் வந்து ஞான மூலிகைகள் சொல்றாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், ஊதுவலை, கண்டங்கத்தை, முசுமுசுக்கை, கையாங்காரன் சொல்ற கரிசாலையிலே பல வகை இருக்கு. கரிசலாங்கண்ணி, ஆமா ஆமா, மஞ்சள் கரிசலாங்கண்ணி இருக்கு, வெள்ளை கரிசலாங்கண்ணி சார், 5 விதத்துல இருக்காங்க கலரு பூ. படிச்சு பார்க்கும்போது சித்த மருத்துவ கரிசலாங்கண்ணியில சிவப்பு இருக்காங்க இருக்க எல்லா அர்த்தம் ஒன்னொன்றுத்துக்கும் மருத்துவ குரல் 485 வகை மூலியை போட்டு இன்னொன்றுத்துக்கும் ஒரே வழியில் அவர் விளக்கம் சொல்றாரு. நிறைய நோய்களை எல்லாம் அவர் போக்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சித்த மருத்துவராக இருந்திருக்கிறார். பெரிய அருளாளராக இருந்திருக்கிறார். நான் சொன்ன மாதிரி பெரிய சீர்திருத்தவாதியாக இருந்திருக்கிறார். 51 வயது வரை வாழ்ந்து பல சாதனைகளை குறித்த ஒரு மிகப்பெரிய சாதனையாளராக விளங்கியிருக்கிறார். இன்றைக்கும் தமிழ்நாடு மட்டுமல்ல, அகில உலகத்திற்கே வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக ஒரு விடிவெள்ளியாக அவர் உயர்ந்திருக்கிறார். இவர்தான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஈடு இணையற்ற ஒப்பற்ற ஞானி. இனி இவரை போல ஒரு ஞானி உலகத்தில் தோன்ற முடியாது. நான் கேட்கிறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. இவர்கிட்ட இல்லாத என்ன விஷயம் நீங்க யாராவது மன்னிச்சுங்க, தப்பா பேசுறாங்க. சீரடி சாய்பாபாட்ட என்ன பார்த்தீங்க? இங்க அங்கேருந்து கொண்டு வந்து நான் என்ன கேட்கிறேன், இதுதான் இவர் சொல்றாங்க. வடக்கிலிருந்து வந்த ராமகிருஷ்ணருக்கு இங்கே சிலை உண்டு, எங்கள் வள்ளலாருக்கு வடக்கே சிலை உண்டான்னு அவர் ரொம்ப நொந்து போயிருந்தாருக்கு கவிஞர் சொல்றாங்க. அதான் கேட்கிறேன், அங்க உள்ளவர் அவரு தான் மகானா எடுத்துக்கிறான். அவர் பெரிய ஒரு எழுந்தவரா இல்லைன்னு நான் சொல்றேன். வள்ளலார்கிட்ட இல்லாத என்ன விஷயத்தை நீ போய் சீரடி சாய்பாபாட்ட பாக்குற, அது மட்டும் தயவு என்ன விஷயம் இல்லை. நீ வழி ஒழுங்காக புரிந்து கொள்ளவில்லை, ஒழுங்காக படிக்கவில்லை. இவர் செய்யாத சித்துக்களா, இவர் பார்க்காத சித்துக்களா, இவர் சொல்லாத கருத்துக்களா, இவர் போதிக்காத போதனைகளா? ஏங்க, 4 வேதத்தினுடைய சாரத்தை அருட்பெருஞ்சோதி அகவல்ல இறக்கியிருக்கிறாங்க. நேற்று வந்து அரிதுவாரமங்கல இயற்கை பழனிவேல் அவருடைய பேத்தியுடைய பரதநாட்டிய அரங்கேற்றத்தில் நான் பேசும்போது அந்த கூட்டத்தில் நான் சொன்னேன், அருட்பெருஞ்சோதி அகவலுக்கு அந்த அம்மா அவங்க பாப்பா டான்ஸ் ஆடிச்சு மாநாட்டில். அருட்பெருஞ்சோதி அகவல்ல அவர் எழுதுகிறாருன்னு சொன்னேன். 4 வேதங்களுடைய சாரங்கள்லாம் எழுதுவார். 1566 அடிகளை ஒரே நாள் இரவிலே அடித்தல் திருத்தல் இல்லாம கடுக்கா மைய வச்சு ஒரு லாங் சைஸ் ரோட்ல பேப்பர்ல எழுதுகிறாரு. இன்னும் ஒரிஜினல் தர்மசாலையில ஒரு கண்ணாடி கூண்டுல வச்சு வழிபாட்டுக்கு வச்சிருக்காங்கன்னா போறவங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. பார்க்காத கொடுத்தீங்கன்னா போய் பாருங்க. எல்லாரும் போனவங்கன்னா வளர்வு கட்டிட்டு போறவங்க தான் இருக்கீங்க, பார்த்துருப்பீங்க எல்லாரும். அப்ப அருட்பெருஞ்சோதியாக அப்படிப்பட்ட ஒரு ஞானம் வாய்ந்தவராக பரமெல்லாம் பெறுவார். அது புத்தேக சித்தி நோவாது நோன்பு என்னை போல் நோற்றவரும் எஞ்ஞாண்டும் சாவாவார், என்னை போல் சார்ந்தவரும் தேவானின் பேரொருளை பெற்றவரும் யார் உள்ள சற்றேணி அறை சொல்றாரு. யார் யார் அவரு பெருமையா பேச மாதிரி இருந்தீங்க. கருணை நெறிவுற்றேன், எக்காலம் சாகாமல் ஓங்கும் ஒளி வடிவம் பெற்றேன், உலகில் உயர்நிலையை பெற்றேன், பிறநிலையை பற்றேன், சிவானந்த பற்றேன், பற்றிட பற்றினேன், ஈரமும் அன்பும் கொண்டு இன்னொருள் பெற்றேன், என் மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் தோழி. எவ்வளவு பாடுறாரு. உற்றமையை உடைக்கின்றேன் ஒருமையினால் உனக்கே உறவனன்றி பகவனென உண்ணாதிர் உலகி, கற்றவரும் கல்லாறு அழிந்திட காண்கின்றேன், கரணமெல்லாம் கலங்க வரும் மரணமும் சம்பதமும் சற்றுமிதை சம்பதியாது என்பதெல்லாம் நம்ம பாடலாம் எல்லாம் தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? உடம்பு ஒரு வகையறியீர், உயிர் வகையறியீர், உடல் பெருக்க உண்டு நிதம் உறங்குதற்கே அறியீர், படம்புகு பேய் மனத்தால் மயங்குகின்றீர், மனத்தை வசப்படுத்தும் வழிதுறை கற்றறியீர், இடம்பொரு இன்ப வாழ்க்கையில் இன்ப துன்பம் அடுக்க எண்ணி எண்ணி விளைக்கின்றீர் ஏழை உலகிலே. எவ்வளவோ பாடிட்டு போயிட்டாரு. நமக்கு கட்டோடை கணக்கோடை வாழ்கின்றோம் என்பி, கண்ணோடை கருத்தோடை கருத்தனை கருதி, பட்டோடை பணியோடை திரிகின்றீர் தெரிவீர், பசியோடை வந்தாரை பார்க்கவும் நேரி, கொட்டோடை முழக்கோடை கோலம் காண்கின்றீர், குணத்தோடை குறிப்போடை குறிப்பதை குறியீர், எட்டோடை இரண்டும் சேர்த்து எண்ணவும் அறியீர், எத்தனை கொள்கின்றீர் பித்துலகீரே. வெட்டி கொள்ளும் மார்க்கத்தில் வட்டியை வளர்க்கின்ற மார்க்கத்தை வெட்டி மேல் வெட்டி வைத்து ஆள்கின்றீர் உலகில் வயிற்று பெட்டி நிரப்பிக் கொண்டு ஒட்டி உள்ளிருந்தீர், பட்டினி கிடப்பாரை பார்க்கவும் நேரி, கஞ்சியாயின் வழங்கவும் நீர், எட்டி போல் வாழ்கின்றீர் கொட்டி போல் கலைத்தீர், எத்துணை கொள்கின்றீர் பித்துலகீரே. அவர் சொல்லாத கருத்துக்களே கிடையாது. திருவருள் பார்த்தா சிறந்த தோற்று. வெள்ளியில காப்பு போட்டா அவனை தனியா கவனிப்பாருன்னா அவர் எப்படிங்க கடவுளாகும்?
100 ரூபாய்க்கு அச்சரம் தட்டை எடுத்துட்டு போயிட்டு என்ன கேட்குறான்? கேட்குற கேள்வி ஏங்க, உலகத்தில் இன்னைக்கு 850 கோடி பேர் இருக்கான் மக்கள் தொகை. இன்னைக்கு வந்து உலக மக்கள் 850 கோடி இருக்கான். அவ்வளோ பேர் கோயிலுக்கு போய் ஒவ்வொருத்தரும் 4 பிரச்சனையை வைக்கிறான். 850 × 4 வைங்க, எத்தனை கோடி பிரச்சனையை ஒரு கடவுள் இருக்கிற ஒரு கடவுள் தீர்க்கணும்னா எப்படி எடுத்துப்பாரு? 100 ரூபாய்க்கு ஒரு அச்சனை தட்டு, ஒரு முழம் பூ, ஒரு தேங்காய் முடியிலேயே அவன் சமயத்தில் ஐயர் எனக்கு இது வேணாம், இதோட நல்ல தேங்காய் வாங்கிக்கிறேன், நீயே எடுத்துட்டு போய் 2 மூடி கொடுப்பாரு. முன்னாடி ஒரு மூடி அவர் வச்சுட்டு ஒரு மூடி நமக்கு கொடுப்பாரு. 2 வாழைப்பழத்தில் ஒரு பழம் அவர் வச்சுட்டு ஒரு பழம் நமக்கு கொடுப்பாரு. வெளில வந்து அது இவனே திப்பான், அதுல கடவுளாக சாப்பிடுவாரு. ஒரு 4 மந்திரத்தை சொல்லிட்டு ஒரு 20 இதையும் போட்டு எனக்கு வந்து 5 லட்ச ரூபாயில MBBS சீட்டு ஓசியாக கிடைக்கணும். ஈச்சா வேணும் அவரு. என் பொண்ணுக்கு நல்ல வரனாகணும், நல்ல யோக்கியமான மாப்பிள்ளையாகணும், நீ தான் பார்க்கணும் மாப்பிள்ளையை தேடி பாட்டு கண்டுபிடிக்கணும். எனக்கு வந்து நம்ம வாடகை வீட்டில் இருக்க சொந்த வீடு கட்டணுமா, இப்போ 50 லட்ச ரூபாயாவது வீடு கட்டணும். வாங்கிட்டு போகிற 100 ரூபாய்க்கு அவர் என்னென்னதான் செய்வார் கடவுள்? ஒன்று 2 என் கடன் பிரச்சனை எவ்வளோ கடன் வாங்கியிருக்கேன்னா ஏகப்பட்ட பேங்க்ல வாங்கியிருக்கேன். இவ்வளோ பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை, அவன் வித்தியாசம் பிரச்சனையே. கோயிலுக்கு போனவனா தெரியும் எதுக்காக வந்தானா அவன் சொல்லுவான், எங்கள் ஊரை சுற்றி கோயிலில் புதன் சதுரத்தை சுற்றுறான், அங்கேருந்து வரான், நேராக வரான், நான் கோயிலில் வாங்கின்னு போவாங்க. எங்கே புதன் சன்னதி இருப்பாங்க, ஏன் அப்படின்னா புதனை தான் பார்த்துட்டு அடுத்து போகணும், எங்கே போனேன் நவகிரக அடுத்து வைசு கோயில் போனோம், அதான் உடனே டைம் இல்லை. யோ மெயினாக ஒருத்தர் இருக்காரு சிவன், அவர் ஏன் திருவெண்காடர் சுவேதானேஸ்வரர், அவர் பார்த்துட்டு போயா, அதுக்கெலாம் நேரம் நான் புதன் சன்னதி போய் புதனை மட்டும் பார்த்துட்டு போனோம், அதுதான் நான் வேண்டுதலுக்காக வந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. குறுகிய, அதாவது பக்தி என்பது ஒரு குறுகிய மனப்பான்மையோடு இருக்கிற பாரு. நம்ம ஏதாவது செஞ்சுட்டு போனோம்னா ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போனா நமக்கு அவர் செய்வார் நினைக்கலாம் பாருங்க. அது எப்படிங்க ஒரு பக்தியா இருக்கு? ஏங்க ஒரு வரவன் முதலமைச்சர் இருக்கிற ஒரு அமைச்சர் முதலமைச்சர் பார்க்காம போய் குமாஸ்தாட்ட போய் பாது கொடுக்க போறாங்க பாரு, இதை பார்த்து செஞ்சு கொடுங்க. அவர் முதல்வர் அவரை விட்டுட்டு புதன் நீங்க தான் புதன் எனக்கு இதை பார்த்து இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு நீங்க தான் பண்ணுவீங்க, நீங்க அவர்கிட்ட தான் அனுப்பி வைக்கணும். அது நேரம் அவர்கிட்டே கொடுக்கலாம்ல, நான் சொல்றது புரியுது. ஸோ இது மாதிரி நான் வந்து சடங்குகள் பூஜைகள் புரட்சிக்காரங்கள் இவ்வளவுலாம் செஞ்சுட்டு இருக்கிறத விட கருணையோடு அடுத்தோடு 4 உதவி செஞ்சுட்டு போயா. பாதி இரவில் எழுந்தருளி பாவியனை எழுப்பி அது சோதி அளித்து உள்ளகத்தை சூழ்ந்து கலந்து தொடங்குகின்றாய் நீதி அடைஞ்சை பேரின்ப நிதி நான் பெற்ற பெரும்பெற்றை ஓதி முடியாது எம்போதி உலகம் பெறுதல் வேண்டுவனே. நான் அடைந்த அந்த பலனை பெற்ற அந்த பிறவி பயனை என்போல இந்த உலகமே பெற வேண்டும் என்று வேண்டுகோளை வைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானம். எப்போது உலகம் பெறுதல் வேண்டுவனே, நான் அடைந்த இந்த சுகத்தை, இந்த பயனை, இந்த இன்பத்தை உலக மக்கள் அனைவரும் பெற வேண்டும் என்பதற்காக பாடுபட்ட ஒரு உயர்ந்த ஞானியர். கருமாதி திதி முதலெல்லாம் வேண்டாம்ன்றார். அது தப்பே இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சுங்க, நான் தப்பா இது வந்து உண்மையை சொல்றேங்க. அது லைவ்ல ஓடுதாங்க, பாக்குறாங்களா? ஓடிட்டு இருக்கா? எங்க ஊர்ல ஒரு பெரிய ஒரு பெரிய தாதா தான் பிடிச்சிக்கலாமாயா? ஐயா வந்து நான் முதல்ல சொல்லல, முதல்வருடைய மைத்துனர். ஐயோ ஏன் அதெல்லாம் துர்கம்மாவனுடைய தம்பி இவரு. அதனால தான் நிறைய விஷயங்கள்லாம் சன்மார்க்கத்தில் உடைச்சி பேச முடியாம அடக்கி பேசுறாரு. அதனால நான் ஒரு விஷயம் அதனால நான் விஷயங்களை சொல்லிடுறேன். முதல்ல நான் முடிச்சுக்கிறேன். அதாவது கருமாதி திதியா நடந்த சம்பவத்தை சொல்றேன். இது வந்து நான் வந்து மேடை பேச்சுக்காக சொல்ல வரலைங்க. எங்கள் ஊரில் திருவண்ணாட்டில் ஒருத்தர் இருக்காருங்க, ஒரு அரசியல் கட்சியில் இருக்காரு. அந்த கட்சிக்கு அவர் மாவட்ட கழகத்தோட தலைவர் இருக்காரு. அவங்க அம்மா என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க, 75 வயசு இருக்காங்க அம்மா. அதெல்லாம் வந்து சாமி இப்போ ராசா உடம்பு வலிக்குதுப்பா, முட்டியெல்லாம் வலிக்குதுப்பா, முடியலப்பா, ஊசியை போட்டு கொடுப்பா, மருந்து மாத்திரை எழுதி கொடுப்பான்னா ஊசிலாம் போட சொல்லிட்டு மருந்து மாத்திரை எழுதி கொடுக்குங்க. போயிட்டு மெடிக்கலில் போயிட்டு மெடிக்கல் நானே வச்சுருக்கேன். உள்ளே போயிட்டு அது போயிட்டு கொடுத்துட்டு காசு விட்டா ஒரு 150 ரூபா அப்படி பில்லு வருதுன்னா காசு கொடுக்காது. கொடுப்பா, காசு எடுத்து விடலப்பா, பையன் தடுத்து விட்டான்ப்பா, காசே கொடுக்கலப்பா, ஆஸ்பத்திரி போகணும், ஒரு பைசா கொடுக்கலப்பா, 10 ரூபா தான்ப்பா எடுத்து வந்தேன், பஸ்ஸுக்கு எடுத்து வந்தப்பா அப்படின்ட்டு. அங்கே மெடிக்கல் உள்ள பாப்பா என்கிட்ட எடுத்து வந்துடும். ஆயா வந்து காசு இல்லாமல் மாத்திரை எடுத்து போய் நச்சு பொழுது என்ன சொல்றது சொல்லி அனுப்புறாங்க. ஆட்டா ஏப்பா ராசா ராசா இந்த மாதிரி செய்ப்பா அப்படின்னா கொடுத்து விடுவேன். சத்தியமாக சொல்கிறாங்க, போய் சொல்லிங்க. அது மாதிரி நிறைய பேர் கொடுத்துருக்கேங்க. சுனாமி எப்போ ஏகப்பட்ட பேர் கொடுத்துருக்கேன். நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன்னா தெரியும் மக்களுக்கு, எங்கள் ஊர் மக்களுக்கு தெரியும் பற்றி. நான் சில பேர்த்து ஃபீஸே வாங்காமல் வைத்தியம் பண்ணியிருக்கேன். அந்த ஆத்தா நிறைய தடவை அதுக்கு நான் பண்ணியிருக்கிறேன். ஊசி ஃப்ரீயாகவே ட்ரீட்மெண்ட் செய்து ஃப்ரீயாக மருந்து மக்கள்லாம் கொடுத்துருக்கேன். அந்த ஆத்தா இறந்து போச்சுங்க. இறந்து போனதுக்கப்புறம்
16வது நாள் இந்த இது ஒரு படத்திற்கு விழா. இதெல்லாம் பக்தி இலக்கியங்கள் நீங்க 12 திருமுறையை படிக்கிறதுக்கு நான் நேரம் இருக்கேன். இந்த 12 திருமுறையே சைவ சித்தாந்தத்தில் உள்ளவங்க முழுசா படிக்க முடியுமா? அவ்வளோத்தையும் இங்கே தேவாரத்தில் திருப்பாட்டு சுந்தரோடைய படிக்கவே அதிலே தான் தேவாரத்தே வரும். அப்புறம் வந்து மாணிக்கவாசல் திருவாசகம், அதுக்கப்புறம் வந்து 9வது திருமுறை 9 பேர் பாண்டது, சேந்தனார்லேருந்து கருவூரா நிறைய பாண்டது, 10 திருமந்திரம் 11 பல பேர் பாண்டது. அதில் தான் காரைக்காலமையார் பாண்டது, பட்டினத்து பிள்ளையார் பாண்டது, இதெல்லாம் நிறைய வரும். அப்புறம் வந்து பெரிய புராணம் 12 இல்லையா சார்? இவ்வளோத்தையும் படிக்கணும்னா இது சைவம்னாக்கா வைணவத்துக்கு 4000 திவ்ய எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டு அப்புறம் புராணம் இது ஆகமங்கள் இருக்கு, ஆகமங்கள் படிக்கணும். வேணையா சிம்பிளா பிடிச்சிக்கிட்டாரு, தயவை பிடிச்சிக்க, கருணையை பிடிச்சிக்க, அன்பை பிடிச்சிக்க, சிம்பிளா கையில கொடுத்தாரு. இது உன்னை ஏற்று என்னை ஏனா விசைகளை ஏற்றியது தயவு. தயவுன்னு பாரு, நான் சொல்றது உண்டு. பட்சி மார்க்கம் பெபிலியாமாக என் குரு ஏதாவது சொல்லுவார். இந்த எஸ்எம்பி சாமி சொன்னே ராஜமூர்த்தி அவர் வந்துப்பா ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாருப்பா. இந்த பச்சி மாதிரி நம்ம இருக்கணும். பச்சின்னா பறவை. இந்த பறவைலாம் எப்படி போய் பழக்கத்துக்குன்னா ஒரு பச்சைக்கிளி போய் அழகா மரத்துல உட்காந்து பழத்து பக்கத்துலேயே உட்காந்து பழத்தை கொத்தி போட்டு தின்னுட்டு பசியாறிட்டு போயிடுது. ஆனா அந்த எறும்பு என்ன செய்யுது பாவம்? இங்க இருந்து ஒரு மரத்துக்கு போகணும்னா அந்த எறும்பு எத்தனை பேர்கிட்ட மிதிப்பட்டு போகணும். அது இது கடந்து இந்த கட்டடத்தை விட்டு வெளில போறதுக்கு பெருசு. வெளில போய் தெருவில் போயிட்டு அவங்க போய் அந்த மரத்துக்கு கீழே வேலில் கீழே மரத்துக்கு போய் இலக்கி போய் பழத்தை போகிறதுக்குள்ள அது எத்தனை ஆபத்துக்கு வரும். பிப்பிக்காட்டு எறும்பான். மற்றவர்கள் சொன்னதெல்லாம் அந்த மார்க்கம். எறும்பு வழியாக போய் சேர்ந்து நீ பழத்தை வைக்கிறது வேணாம்பா. அந்த மெய்ப்பொலை உணர்வதற்கு வள்ளலார் ரொம்ப சிம்பிளா உனக்கு பட்சி மார்க்கத்தை மாதிரி நமக்கு ஜீவகாரணிய ஒழுக்கத்தை பிடித்துக்கொள், ஜீவகாரணிய ஒழுக்கம் என்கின்ற அந்த உயர்ந்த நெறியை பிடித்துக் கொண்டால் 2 விஷயம் அதில் சொல்றாருங்க. ஒன்று நீங்க சொன்னதுல ஒன்று சத்து விசாரம், பரோபகாரம். சத்து விசாரம் என்பது இது மாதிரி நம்ம உள்ளுக்குள்ள வாழ்ந்துட்டு இறைவனை பற்றி சிந்திப்பது, மெய்ப்பொருளை சிந்திப்பது, நாம் யார், கடவுள் யார், நமக்கு கடவுளுக்கும் உள்ள தொடர்பு என்ன, இவற்றை ஆராய்வது. அதாவது நமக்குள்ளே சிலவற்றை பக்குவம் வந்தவர்கள் பேசிக்கொள்வது. இங்கே மரணமில்லா பெருவாழ்வை பற்றி இங்கே நாம பேசலாங்க. இதுவே வெளியில பொதுமக்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வு என்பது யாது எனில் உத்தேக சித்தி, சுத்த தேகம் பொன்னுடம்பு எனில் அப்படின்னு ஒண்ணுமே புரியல. எங்கடா நம்ம பாட்டு வள்ளலார் படி தெரிஞ்சுக்கலாம். பிரணவ தேகம் என்பது ஓங்கார உடம்பு, சவுண்ட் பாடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னு வச்சுக்க. அடுத்த ஞான உடம்பு, வான் உடம்பு, அந்த உடம்பு, எந்த வெளி உடம்புனா ஒண்ணுமே புரியாம இது நமக்குள்ள பேச வேண்டிய விஷயம் இல்லையா? இதை போயிட்டு நம்ம சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம்னா ஒண்ணுமே புரியாம இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அற்றாலை, புதியாலை, ககனமதனாலை, கடலாலை, புனலாலை, கதிராதியாலை, குற்றாலை, பிணியாலை, கொலைக்கருவியாலை, ஓலாலை, பிறவேற்று கொடுஞ்செயலாலை, வெற்றாலை, இஞ்ஞான்றும் அழியாதை நெய்யளிக்க வேண்டும் என்று விரைந்து அளித்தான் எனக்கே ஏற்றாலை இழிவியன இணையாதை உலகீர் எந்த அருட்பெரும் ஜோதி இறைவனையே சார்வீரே. இதெல்லாம் நமக்குள்ள உட்காந்து பேச வேண்டியது. நீங்க சொன்னீங்க இப்ப ஆரம்பத்தில் பாட்டு படிச்சீங்க. கலக்கமர பொதுநடனான் கண்டு கொண்ட திருடம் கடைச்செடியன் உளம்பூத்து காய்த்ததொரு காய்தான் விளக்கமுற பழுத்திடுமோ வெம்பி விழுந்துடுமோ வெம்பாது பழிக்கிறேன் கரத்தில் அகப்படுமோ குளக்கருது மலமாயை குறந்து கவர்ந்திடுமோ குறந்து கவராதின் குறிப்பில் அகப்படணும் துளக்கமர உண்ணுவானோ தொட்டை விக்கி கொள்ளுமோ சோதி திருவிழம் எதுவோ ஏதும் அறிந்திலேனே. என்ன பாட்டியாது? ஆஹா பொருள்லாம் சொல்லணும்னா நேரம் கிடையாதுங்க. இதெல்லாம் சத்து விசாரத்துல நம்ம பேசக்கூடிய பாடல்கள் 1000 கொட்டி கிடையாதுங்க. இது நமக்குள்ளங்க. இதை விட்டு வெளியில வாயா, இது இதுக்குள்ள உட்காருதுன்னா அது உனக்கு நீ ஈடு உன்னுடைய ஆன்மா கிடைத்திருவதற்காக அது வல்ல வாழ்க்கை. பரோபகாரம் அதுதான் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. பசியாற்றம் பரோபகாரத்தை 2ஆ பிரிக்கிறாரு. ஒன்று மனுஷனுக்காக மெயினா வரக்கூடிய பசி. அது மட்டும் இல்லாம மனுஷனுக்கு எந்த துன்பம் வந்தாலும் பசியால் வரக்கூடிய துன்பங்கள், தாகத்தால் வரக்கூடிய தாக இடத்துல தண்ணி குடிச்சு விடணுங்க. உடம்புக்கு நோய் வந்துன்னா வைத்தியம் செய்யணுங்க. வள்ளலார் நோய்க்கு வைத்தியம் பார்த்தாரு. அவர் சித்த மருத்துவம் உங்களுக்கு தெரியும். 435 வகையான மூலிகைகள் அதை பற்றி பேசணும்னா ஒரு இடத்துல பேசினா வள்ளலார் செய்த மருத்துவம்ட்டு. ஸோ பரோபகாரத்தை மனுஷனுக்கு ஒன்றா பிரித்து இப்படிலாம் வச்சாரு. உயிர் குலத்துக்கு தனியாக வச்சாரு. அது இது மனித நேயம். மனிதரோட மனிதன் நேயமாக இருப்பது மனித நேயம். ஆன்ம நேயம்னு வச்சார் பாருங்க. உலகத்துல வள்ளலார் காட்டி இருப்பதை போன்ற ஆன்ம நேயத்தை எந்த ஒரு ஞானியும் சொல்லவே இல்லை. மகாவீரரை சொல்லுவார்கள். ஆனால் அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத சில விஷயங்கள் அதுல இல்லாத போல உள்ள போல. ஆனால் வட்டி கடை அதிகமாக வச்சுப்பாங்க. அதெல்லாம் விட விட்டுக்கிறேன். எதையாவது சொல்லி நம்ம பயமா இருக்கு பேசணும்னா. மகாவீரர் உயர்ந்த ஞானி தான், சத்தியமே கிடையாது, ரொம்ப உற்சவம். ஆனால் சிலவற்றை பிராக்டிக்கலாக பார்க்கும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஆனால் வள்ளல் பெருமானார் ஈர்க்கொலை தவிர்த்தல் வேண்டும்.
வருவானை பெண்ணாக்கி ஒரு கணத்தில் கண் விழித்து வைக்க பெண் உருவானை உருவாக்கி இறந்தவரை எழுப்புகின்ற ஒருவன் கருவால் நெய்யுற இறங்காது உயிர் உடம்பை கடித்து உண்ணும் கருத்தலே எனது குருவானை சிவக்கொழுந்தானை ஞானி என கூற உண்ணாதே. ஒரு போட்டாருங்க. ஒரு ஆணை பெண்ணாக மாற்றி பெண்ணை ஆணாக மாற்றக்கூடிய வல்லவம் பெற்ற ஆற்றல் வாய்ந்த பெரிய தவ ஞானியா இருந்தாலும் சரிதான். இறந்தவரை எழுப்பி தரக்கூடிய பெரிய ஞானியா இருக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா அவர் இன்னொரு உயிரை கொலை செஞ்சு அவருடைய பசிய போக்கிக்கிறான் அப்படின்னா என் குருவானைங்கிறார். அவர் யாரு? சிவக்கொழுந்து ஆணை. அவனை ஞானி என கூற உண்ணாது, ஞானின்னு கூற முடியாதுன்னு சொல்றார். உயிர்தான் உயிர் இரக்கம்தான் ஒன்றதே இரண்டு இல்லை இரக்கம் உருவில் என் உயிர் வரும். யாருக்கு அப்படிலாம் சொல்லுது? உயிர் இரக்கம் ரெண்டு ஒண்ணுங்கிற ரெண்டு ஒன்னோட ஒண்ணு பின்னிச்சியா? எனக்கு என் உயிரோட இரக்கம் சேர்த்து கட்டிட்டாங்க, அவுக்கவே முடியாது. நீ அவுத்து அப்படி இரக்கத்தை மட்டும் எடுத்து தனியா எடுத்தா முடிஞ்சு போச்சு, வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. உயிரெல்லாம் நீ திரு நடம்புரியும் ஒரு திரு பொதுவன அறிந்து அருளே நம்முடைய அருளே நம்மாடி அருளே நடுவன் நம் சிவமே. நல்லா அருட்பதி அகவல் வரும். எங்கே கருணை இயற்கையின் உள்ளன அங்கே விளங்கி அருட்பதி சிவமே. பப்பா அந்த உயிர் இரக்கத்துக்கு அவர் பாடியிருக்கிறது ஜீவகாரண்ய ஒழுக்கம். அந்த நூலை படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பசிப்பிணியினுடைய கொடுமையை பற்றி அவர் பாடியிருக்கக்கூடிய ஏகப்பட்ட விஷயங்கள் எவ்வளவு. அதனால தான் அந்த பசிப்பிணி இருக்கணும். பசி ஒரு 2 வேளை சாப்பிடாம இருந்து பார்த்தா தான் அதை பற்றி தெரியும் உங்களுக்கு. காது எப்படி இருக்கும், அந்த காது என்ன செய்யும், கண்ணு என்ன செய்யும், புலி தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஒவ்வொரு உறுப்பும் என்ன அவஸ்தைப்படுங்கிறத ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை வல்லலார் எழுதியிருக்காரு. படிச்சு பாருங்க. இல்லை கேள்வி பதில் பாணியில் அது இருக்குங்க. அப்படி பார்க்கும்போது அவருடைய கொள்கைகளை எல்லாம் வரிசையா சொல்லிட்டே வரேன். அடுத்தது சடங்குகள், இந்த பூஜைகள், புரஸ்காரங்களுக்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சீர்திருத்த அபயம் 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 உபயமதாயம் உறவாய் சிதம்பர சபையில் நடஞ்செய்யும் சாமி பதத்திற்கே அபயம் 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 எம்பலத்தாள் எம்மை ஏன்று கொளத்தில்லை அம்பலத்தாடும் எம்மையர் பதத்திற்கே அபயம் 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 ஒன்றும் பதத்திற்குயர் பொருளாகியே என்றும் என் உள்ளத்தில் இனிக்கும் பதத்திற்கே அபயம் 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 நாராயணனுடன் நான் முகநாதியர் பாராயணம் செய்யும் பதும பதத்திற்கே அபயம் 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 அபயம்
அபயம் அபயம் அபயம். அன்பர் செய்யும் பிழை ஆயிரமும் பொறுத்தின்பம் அளிக்கும் நம் ஈசர் பதத்திற்கே அபயம் 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 அபயம். குற்றம் செய்யினும் குணமாக கொண்டு நம் அற்றம் தவிர்க்கும் நம் அப்பர் பதத்திற்கே அபயம் 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 அபயம். சிம்பொருளாகி சிதம்பரத்தே என்றும் நம் பொருளான நடேசர் பதத்திற்கே அபயம் 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 அபயம். வெச்சென்ற மாயை வினையாதியால் வந்த அச்சம் தவிர்க்கும் நம் ஐயர் பதத்திற்கே அபயம் 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 அபயம். எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் முடிக்கும் நம் புண்ணிய நாதேவ பொன்னடி போதுக்கே அபயம் 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 அபயம். மன்னம் வரத்தே வடிவில் வடிவாகி பொன்னம் வரத்தாடும் பொன்னடி போதுகே அபயம் 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 அபயம்